இந்த ஊர்லயே நான் தான் பெரிய மனுஷன்னு 4 பேர் பேசுற மாதிரி நீ தான் செய்யணும் சுவாமி. அப்படி செஞ்சீங்கன்னா நான் காணிக்க செலுத்துறேன். சாமி, அக்கம் பக்கத்து ஊர்க்காரங்களுக்கு வியாதிகள் பரவி அவங்க எல்லாரும் வைத்தியத்துக்கு எங்கிட்ட தான் வரணும். அப்படி வந்தா துளசி மாலை சாத்திரம் சாமி. நான் நடத்துற பள்ளிக்கூடம் நல்ல லாபத்தை தரணும் சுவாமி. ஜனங்களுக்கு வியாதி அதிகமாகி நான் கட்டின ஆஸ்பத்திரிக்கு சாமி, மத்தவங்க வியாபாரம் நொடிஞ்சு போயிடணும், என் வியாபாரம் மட்டும் செழிப்பா இருக்கணும். ஏன் சுவாமி, ஏன் நித்திரை கலைந்தது? சுயநலத்தில் மானிடர்கள் கண்மூடி இருக்கும் போது தெய்வம் கூட கண்மூடி மௌனமாக இருக்க முடியாதல்லவா பத்மா? சுவாமி, மானிடர்களின் மனதில் இரக்கம் என்பதே இல்லை. தெய்வத்தின் மீது பக்தி என்பது இல்லாமல் போய் தெய்வம் வேண்டுதலை மட்டும் நிறைவேற்ற வேண்டும் என்ற காலம் வந்துவிட்டது. தாங்களே இவ்வாறு கவலை கொண்டு பேசினால் இப்பிரச்சனைக்கு பரிகாரம்? அன்னமையா போன்ற ஒரு பக்தரை நான் பூலோகத்திற்கு அனுப்பப் போகிறேன். மானிட பிறவியில் மாற்றத்தை உருவாக்கப் போகிறேன். தங்களுக்கு சேவை செய்வதற்கு புருஷர்களை தவிர பெண்கள் வரக்கூடாதா? என்ன கூறுகிறாய்? ஆதிசேஷன் முதல் ஸ்ரீவத்சன் வரை அனைவரும் ஆழ்வார்களாக அவதரித்து தங்களுக்கு பாத சேவை செய்து மகிழ்ந்தார்கள். அந்த பாக்கியத்தை எனக்கும் வழங்குமாறு வேண்டுகிறேன். ஆனந்த நிலையமான என் ஹிருதயமே நீதான். இதுவரையில் என்னிடம் எதுவும் கேட்காத நீ இன்று என்னிடம் இதை கேட்டுள்ளாய். உன் கோரிக்கையை நிறைவேற்றுவது பதியான எனது தர்மம். நிச்சயம் அது நிறைவேறும். சுவாமி, அப்படி என்றால் இந்த அழகு தேவதைக்கு தாய் தந்தையாகும் பாக்கியம் யாருக்குள்ளது? தரிகொண்ட கர்ணம் காணால கிருஷ்ணய்யா, மங்கமாம்பா தம்பதியர், இஞ்சேட்டி திம்மையா, சேஷமாம்பா. இந்த சிறுவனின் பெயர் வெங்கடாச்சலபதி. திம்மையா பள்ளி ஆசிரியர், காணால வம்சத்துக்கு நெருங்கிய நண்பர். ராயசம் ராமாநாயுடு, தரிகொண்டா முன்சிப். தரிகொண்ட ஆலயத்தை கட்டினது இவரோட முன்னோர்கள். ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரபாணே भोगीन्द्र भोगमणिरञ्जित पुण्यमूर्ते योगीश शाश्वत शरण्य भवाब्धिपोता लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. அப்படி என்றால் சுவாமி, இம்முறை அத்தம்பதியரை அனுகிரகிக்க முடிவெடுத்தது போல் உள்ளது. சரியாக கூறினாய். அவர்களுடையது தூய்மையான பக்தி. என் மீது பக்தி கொண்டிருக்கும் என் அன்னமையாவின் கோத்திரம். அதனால்தான் அவர்களை ஆசிர்வதிக்க முடிவு செய்தேன். புத்திர பாக்கியம் இல்லாது பரிதவிக்கும் மங்கமாம்பாவிற்கு நீதான் குழந்தையாக போகிறாய். நங்கையர் குலமே உன்னால் மகத்துவம் அடையப் போகிறது. உன் விருப்பமும் நிறைவேறும். சரிதானே? சரிதான் சுவாமி. சப்தகிரீதரன் வெங்கடேஸ்வரன் சப்த சுரம் புகழ் மாலவனை தினம் மங்கமாம்ப துதித்தாள். தன் வயிற்றில் கருவை சுமந்தாள். தங்க கமலம் போல் பெண் குழந்தைதான். தெய்வம் தந்த ஜனனம் இது, தேசம் போற்றும் புது ஜனனம். தேசம் போற்றும் புது ஜனனம். அழகிய குழந்தையை பார்த்தபடி ஆனந்த கண்ணீர் வடித்தபடி இருக்கும் அன்னையை நோக்கிய வண்ணம் சாது ஒருவன் வந்தான். குழந்தை செவியோரம் பாவம் தனை நீக்கும் மந்திர மொழிகள் சொன்னான். மந்திர மொழிகள் சொன்னான். ஓம் நமோ வெங்கடேஷாய, ஓம் நமோ வெங்கடேஷாய. அழுகிற குழந்தை மின்னலின் ஜொலிப்பு.
பார்வையில் விளங்கும் பக்தியின் சிறப்பு மனதில் இருக்கும் வெங்கடேசனை எண்ணி எண்ணியே பூவென வளர்ந்தாள் எங்கள் வேங்க மாம்பா எங்கள் வேங்க மாம்பா புனித வேங்க மாம்பா வெங்கடபதி தன் பதி என்று சொன்னாளே வேங்க மாம்பா திருமலை கோயிலை அத்தை வீடென சொன்னாளே வேங்க மாம்பா அசந்தது அசந்தது பந்து ஜனம் ஆச்சரியம் கொண்டது ஊரு ஜனம் வேங்கடபதி எனும் பிள்ளையுடன் விரைவாய் நடந்தது கல்யாணம் வர வாரத்துல நல்ல முகூர்த்தம் இருக்கா. நீங்க என்ன சொல்றீங்க சம்பந்தி? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு சம்பந்தி? உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதையே செய்யுங்க. அப்புறம் மாப்பிள்ளையோட அபிப்பிராயம் என்னன்னு? உங்க இஷ்டம். அவங்க நம்ம இஷ்டம்னு சொல்லிட்டாங்க. இப்ப நீ என்ன சொல்ற? வெங்கம்மாம்பாக்கு இதுல இஷ்டம் இல்லையோன்னு என் மனசுக்கு படுது. ஏன், எதுக்கு இஷ்டம் இல்லைங்கிற? அவ சின்ன வயசுல இருந்தே அந்த திருமலைநாதனை தவிர வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அவ பிடிவாதமா இருக்கா. அவளை பத்தியும் அவளோட பிடிவாதத்தை பத்தியும் உங்களுக்கு தெரியாதா? பலவந்தமா மணமேடையில ஏத்தி மாப்பிள்ள வெங்கடாஜலபதி தான் அந்த வெங்கடேஸ்வர சுவாமின்னு ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சோம். உண்மை தெரிஞ்சதும் அவ எந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட நானே பேசினதுக்கு அப்புறம் சாந்தி முகூர்த்தத்துக்கு பொண்ணுக்கு இஷ்டம் இல்லைன்னு நானே எப்படி சொல்ல முடியும் சொல்லு? சொன்னாதான் அது நல்லா இருக்குமா? ஊர்ல 4 பேர் காரி துப்ப மாட்டாங்க. அப்பா, அது நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. எது நடக்கணுமோ அது நடந்துதான் தீரும். நீங்க ஆக வேண்டிய வேலைகளை பாருங்க. இங்க பாருமா, எத்தனையோ விரதங்கள் இருந்து எத்தனையோ பூஜைகள் பண்ணி உன்னை நான் பெத்தெடுத்தேன். கானால வம்சத்துல பிறந்து இஞ்சேட்டி வம்சத்துக்கு போக போறேன். இது வரைக்கும் நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். இன்னில இருந்து நீ புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போற. அவங்க உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டது அவங்க வம்சத்தை நீ தழைக்க வைப்பேனுதான். 2 குடும்பத்தோட கௌரவமும் உன் கையில தாமா இருக்கா. இதான் எனக்கு வேணும். பால் தரையில கொட்டினாலும் மானம் வீதிக்கு வந்தாலும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். நாம வேண்டதுனால மட்டும் மலையில இருந்து கடவுள் இறங்கி வருவாருன்னு சொல்லு. ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டின புருஷன் தான் தெய்வம்மா. என்னங்க அண்ணி, சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு, இன்னும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? முகூர்த்த நேரம் தாண்டிட்டா பொன் குழந்தை தான் பிறக்கும் வாங்க. எந்த குழந்தை பிறந்தாலும் சந்தோஷம் தான். அப்படின்னா ஏன் நேரத்தை கடத்திக்கிட்டு இருக்கீங்க? என் மாணிக்கம், காவேரி, அவளை கூட்டிட்டு போங்க. அம்பா ஜெகதம்பா சௌடேஸ்வரி ஜெகதம்பா அம்பையின் கண்ணம்மா முத்தம்மா நீ மூத்த அம்மா. இளமஞ்சள் குங்குமங்கள் எழில் மின்னு முனை கண்ண கண்டதம்மா. பிரம்மாண்ட மண்டலத்தின் மாதாவுன் பாதத்தை பணிகின்ற வாக்கியங்கள் தந்த அம்மா. அழகான ராகங்கள் நான் பாடும் நேரங்கள் அதிரூப பொன்மேனி மின்னுதம்மா. நீ என்னை பெற்ற அம்மா, நின் கருணை பொங்கிடும் கங்கை போன்றதம்மா. நீ என்னை பெற்ற அம்மா, நின் கருணை பொங்கிடும் கங்கை போன்றதம்மா.
அன்னையின் பார்வையின் அருளின் வெளிச்சங்கள் இதய பூமியில் படர பக்தி மலர் பூத்தாட 7 உலகங்கள் உனை தேடுதம்மா. தங்க கொடி போன்றதோ தர்ம ரட்சகினியே, அன்பினால் ஆட்கொள்ள அடியவன் என ஏற்க அவதரித்தாயாதி சக்தி அம்மா. மனது மகிழ்ந்து இன்று மங்களம் கொண்டாட மலர்ந்தாடும் நீ தெய்வமாலயம்மா. நீ என்னை பெற்ற அம்மா, நின் கருணை பொங்கிடும் கங்கை போன்றதம்மா. நீ என்னை பெற்ற அம்மா, நின் கருணை பொங்கிடும் கங்கை போன்றதம்மா. தக்க தக்கிட நடனங்கள் நீயாட, ஏன் கொஞ்சம் சந்தங்கள் சலங்கையில் எழுந்தாட, கண்களும் தரிசனம் காணுதம்மா. நீதானே அழகான விஷ்ணு அவன் கொண்டாடும் நிகரில்லா மணிமாலை, கருந்துளசி தனி மாலை, எங்கள் குலம் காக்கின்ற ஜோதியம்மா. அன்று மகிஷாசுரனை கொன்று நின்றாள் இந்த கனகதுர்கா. பத்ரகாளியம்மா, உனது ஜனங்களை இங்கு தினமும் காத்திட வந்த நவராத்திரி நாயகி நீதானே அம்மா. நீ என்னை பெற்ற அம்மா, நின் கருணை பொங்கிடும் கங்கை போன்றதம்மா. நீ என்னை பெற்ற அம்மா, நின் கருணை பொங்கிடும் கங்கை போன்றதம்மா. நீ என்னை பெற்ற அம்மா, நின் கருணை பொங்கிடும் கங்கை போன்றதம்மா. அம்மா வெங்கு, அம்மா சௌடேஸ்வரி தேவி, சலபதி, தாயே, அப்பா சலபதி. சௌடேஸ்வரி தேவி, என் தாய் எனக்கு காட்சி கொடுத்துட்டா. ரொம்ப நல்லா இருக்குதுமா. இது வரைக்கும் கடவுள் பைத்தியம் இவளுக்கு மட்டும்னு தான் நினைச்சேன். இப்ப அந்த பைத்தியம் பையனுக்கும் வந்துருச்சே. சௌடேஸ்வரி நீ தேவி, என்னடி செஞ்ச? நான் எதுவும் செய்யலம்மா. எல்லாம் என்னோட நாதன் வெங்கடநாதன் தான் செஞ்சாரு. வேண்டாம்மா, கல்யாணமான பொண்ணு மேல கை வாங்க கூடாது. அண்ணி, ஆ, சரி நாங்க கிளம்புறோம். அதுக்குள்ள என்ன அவசரம்? இஞ்சேட்டி குடும்பமும் கிளம்பி நீங்களும் கிளம்புனா வீடே வெறிச்சோடி போயிடாதா? இருக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. என் பொண்ணுக்கு 5வது மாசம் நடக்குது. வளகாப்புக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணும்ல. அவரும் எல்லா வேலைகளையும் அப்படி அப்படியே போட்டு வந்துட்டாரு. என் பொண்ணோட வளகாப்புக்கு நீங்க எல்லாம் அவசியம் வரணும். கண்டிப்பா வரேன். வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் வராம இருக்க கூடாது. அதான் வரேங்கிறல்ல. அது இருக்கட்டும், நீ அப்பப்போ நடக்க போற விஷயங்களை பத்தி எல்லாம் சொல்றேன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு பையன் பிறப்பானா இல்ல பொண்ணு பிறக்குமா சொல்லு பாக்கலாம். அந்த வேங்கடநாதனே வந்து பிறப்பாரு. உனக்கு அந்த வேங்கடநாதனை விட்டா வேற யாரையுமே தெரியாதா? நான் பிறந்ததே என் சுவாமிக்காக தான். அம்மா காவேரி, அப்பா கூப்பிடுறாரு, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. என்னம்மா இது? கீழே விழுந்துட்டு அடிபடலைங்கிறியே. தண்ணி வேணும்னு சொல்லி இருந்தா நானே போய் எடுத்து கொண்டாந்து கொடுத்திருப்பேனம்மா. நீ வேற வாயும் வயிறுமா இருக்க. இந்த வீட்டுல கொடுத்தா நல்லா இருப்பேன்னு நினைச்சேனே. இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைக்கவே இல்லையே. சரி விடுங்க அத்தை, சின்ன விஷயத்தை போய் பெருசுபடுத்திட்டு இருக்கீங்க. சொல்லிட்டியா? நீயும் சொல்லிட்டியா? சரியாத்தான் சொல்லி இருக்காங்க. சுமக்கிறவளுக்கு தான் சும என்னன்னு தெரியும். உன் அக்கா மாதிரி சாமி பாட்டுன்னு சுத்திக்கிட்டு பஜனை பாடிக்கிட்டு இங்க இருக்கிறத கூட அங்க எடுத்து வைக்க தெரியாதவளுக்கு என்ன தெரியுங்கிற. கடவுளே, என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு. வெங்கு, வெங்கு, வெங்கு.
ஒரு பொண்ணு பிறந்தா எனக்கு உதவியா இருப்பான்னு நினைச்சேனே தவிர இப்படி ராத்திரியும் பகலும் பூஜை புனஸ்காரம்னு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருப்பான்னு நான் நினைச்சு பார்க்கல. இப்படி கண்ணை மூடிக்கிட்டு தம்புராவை வாசிக்கிட்டு இருந்தா பத்தாது. வீட்ல என்ன நடக்குதுன்னு கொஞ்சமாவது பாக்கணும். உன் தம்பி பொண்டாட்டி தண்ணி எடுத்துட்டு வரும்போது கீழே விழுந்துட்டா. நீ என்னடானா கவலையே இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்க. கீழே விழுந்தது ஏன் பொண்ணாச்சே, அத பத்தி எல்லாம் இவளுக்கு என்ன கவலை? அதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க அத்தை? தாளப்பாக்கம் கருடாச்சாரியர், தாளப்பாக்கம் கருடாச்சாரியர். இத பெருமாள் மேல கீர்த்தனைகள் பாடிய அன்னமாச்சாரியார் தம் புள்ள பெரிய திருமலாச்சாரியாருக்கு தன் கையாலேயே கொடுத்தார். நேக்கு தலைமுறை தலைமுறையா வந்துட்டு இருக்கு. இத ஒன்னண்ட தரமா, இதவும் பிராணனுக்கு பிராணனா பாவிச்சு சாதகம் பண்ணுமா. இத பாருங்க, இவளை நீங்க இப்படியே விட்டீங்கன்னா 3 மாசம் இல்ல, நீங்களும் நானும் உயிரோட இருக்கிற வரைக்கும் இவளுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்காது. இவ அத்தை வீட்டுக்கு போக போறதில்ல. புருஷன் இருந்தும் இவ புருஷனை பறி கொடுத்துட்டு நான் பிரயோஜனமே இல்லாம மோட்டு வலைய பாத்துக்கிட்டு உக்காந்துருக்க வேண்டியதுதான். மாமியார் வீட்டுக்கு போக வேண்டியவளை நம்ம கூடயே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அண்ணன் நம்ம ஊர்ல தலை நிமிந்து எப்படி நடக்க முடியும் சொல்லுங்க? அம்மா அம்மாவாவது ஆட்டுக்குட்டியாவது. அம்மா சொல்றத கேளு. இன்னில இருந்து நீ பூஜை அறைக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாது. கோயில் குளம்னு எங்கேயும் சுத்த கூடாது. ஹரிகதை உபன்யாசம்னு நீ எதையுமே கேட்கறதுக்கு போக கூடாது. சொல்ற எல்லா வேலையும் செய்யணும். சொல்லுமா, செய்யறேன். வேலைக்காரிய கூட நான் வேலையை விட்டு நிறுத்த போறேன். அந்த நாராயணனை வயல் வேலையை தவிர வேற எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்ல போறேன். மாட்டு தொழுவத்தை கூட நீதான் சுத்தம் பண்ணணும். செய்யறேம்மா. ஆனா தெய்வம் தெய்வம் அந்த பூஜை அறைக்குள்ள காலடி எடுத்து வச்ச அப்புறம் நானும் உங்க அப்பாவும் உயிரோட இருக்க மாட்டோம். கண்ணுக்கு தெரிஞ்ச நாங்க வேணுமா இல்ல கண்ணுக்கே தெரியாத அந்த கடவுள் வேணுமான்னு நீயே முடிவு செஞ்சுக்க. சீமிகு ராகவனின் ரவிக்குலமிவரே, சீதையின் பதியான ராமனின் நாமத்தை பாடு. சீமிகு ராகவனின் ரவிக்குலமிவரே. வேதாந்தம் பொருள் கண்டு விஞ்ஞான சாஸ்திரம் உணர்ந்து பாவங்களை மண்ணாக்க பிறந்தாரன்றோ. வேதாந்தம் பொருள் கண்டு விஞ்ஞான சாஸ்திரம் உணர்ந்து பாவங்களை மண்ணாக்க பிறந்தாரன்றோ. போற்றிடும் ஸ்ரீ வெங்கடாத்ரி குன்றில் வந்து அருள் செய்து அண்டங்களை காக்க இந்த அவதார ஜென்மமோ. மிகு ராகவனின் ரவிக்குலமிவரே, சீதையின் பதியான ராமனின் நாமத்தை பாடு. மிகு ராகவனின் ரவிக்குலமிவரே. என்னவோ காலையில எழுந்ததும் பல் தேய்க்கிறது ஒரு பெரிய வேலையா போச்சு. ஒரு குண்டான் தண்ணி இறைச்சு ஊத்து, நான் முகம் அலம்பிக்கணும். என்னது, உங்களோட முகத்தை அலம்பிக்கிறதுக்கு ஒரு குண்டா தண்ணி வேணுமாத்த? ஏன் முகம் ஏன் இஷ்டம், நான் எதை செஞ்சாலும் பெருசா செய்வேன். ஏன் சீக்கிரம் இழு. என்னத்த பெருசா செய்வீங்க? அக்காவை சும்மா வேலை வாங்கிட்டு இருக்காதீங்க. அக்கா நீங்க விடுங்க, அத்தைக்கு தேவையான தண்ணியை நான் இறைச்சு தரேன். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் தம்பி. எல்லா வேலையும் அம்மா என்னதான் செய்ய சொல்லிருக்காங்க. நீ வேலை செஞ்சா அம்மா கஷ்டப்படுவாங்க. பரவாயில்ல விடு. இப்படி பாதியிலேயே விட்டுட்டு போறா. அந்த பூஜை அறைக்குள்ள காலடி எடுத்து வச்ச அப்புறம் நானும் உங்க அப்பாவும் உயிரோட இருக்க மாட்டோம். அம்மா. என்னடி, என்ன வேணும்? கொஞ்சம் வெளியே வாமா. உங்க
உங்க அப்பா வர நேரமாச்சு. பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? என்னடி காலையிலே கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்க? என்னாச்சு? காவேரி காவேரி, காவேரிக்கு என்னாச்சு? காவேரி புருஷ செத்து போயிட்டாருமா. அழாதீங்க, அழாதீங்க. நிறுத்துங்க. காவேரிக்கு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணுவோம்? தாலி கொடி இறக்க போறோம், பொட்டு அழைக்க போறோம். வேற வளையல உடைக்க போறோம், அப்புறம் இவளுக்கு மொட்டை அடிச்சு வெள்ளை சேலை கட்டி மூலையில உட்கார வைக்க போறோம். ஒரு பொண்ணுக்கு பொட்டு பூ வளையல் இதெல்லாம் புருஷனால வந்ததா? சின்ன வயசுல இருந்தே இல்லையா? இருக்கோ இல்லையோ, அதான் வழக்கம், சம்பிரதாயம். சம்பிரதாயம். ஒரு பொண்ணு பிறந்ததுல இருந்து வளர்ந்து முடிய மொட்டை அடிச்சு அந்த பொண்ணை விதவையாக்கி நீ இப்படிதான் இருக்கணும்னு கட்டாயப்படுத்துறது சம்பிரதாயம் இல்ல. சம்பிரதாயமும் அதை ஏத்துக்காது. புருஷன் போனதும் மனைவிய விதவையாக்குறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அப்படின்னா பொண்டாட்டியை இழந்த புருஷனை ஏன் விதவையாக்குறது இல்ல? இறந்து 1 வருஷம் ஆகுறதுக்குள்ள இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. வெங்கு, என் பேச்ச கேளுமா. எதை அத்தை கேட்க சொல்றீங்க? வாலி இறந்ததும் தாரை விதவையானாளா? மண்டோதரி தான் விதவையாக்க ஒத்துக்கிட்டாங்களா? புருஷன் இறந்த உடனே சாவித்திரி எதுக்காக யமன் பின்னாடி ஓடுனாங்க? எதுக்காக புருஷ உயிரை மீட்டுக்கிட்டு வந்தாங்க? உங்க சம்பிரதாயப்படி இதான் தலை எழுத்துன்னு அன்னைக்கு சாவித்திரி விதவையாயிருந்தானா சத்தியவான் உயிரோட வந்திருப்பானா? சாவித்திரி தான் பதிவிரதே ஆயிருப்பாளா? அதெல்லாம் கதமா இல்ல, உண்மையா இருந்ததுனாலதான் யுகங்களை கடந்து நிலைச்சு நிக்குது. இங்க பாருமா, என் பொண்ணு என் கண் முன்னாடியே எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு நடப்பணமா நடமாடுறத என்னால மட்டும் தாங்க முடியுமா சொல்லு? என்ன செய்யறது? இன்னைக்கு காவேரிக்கு நடந்தது நாளைக்கு உனக்கும். என்ன பேசுறீங்க? மன்னிச்சிடுங்க, வாய் தவறி சொல்லிட்டேன். இதுக்கு தாண்டி உன்னை வர வேண்டாம்னு சொன்ன, கேட்டியா? அத்தை என்ன வார்த்தை சொன்னாங்கன்னு கேட்டேல்ல. மேல ததாஸ்து தேவதைகள் இருப்பாங்களா? உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது என்னோட தப்பு. அம்மா, யார் என்ன சொன்னாலும் சரி, காவேரிக்கு இந்த சடங்கை நடத்துறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்க மாட்டேன்னா எப்படி? அக்ரகாரத்துக்காரங்க சும்மா இருப்பாங்களா? நான் இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்கணும்னா அவளுக்கு இந்த சடங்கை செய்யறத தவிர வேற வழி இல்லை. மாமா, வெங்கு, வெங்கு. இதோ வரேன் பெரியப்பா. என்ன பெரியப்பா? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? என்ன செய்யலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? காய்கறி நறுக்கிட்டு இருக்கேன். கத்திரிக்காய் கறி பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். எப்படி திமிரா பேசுறான்னு பாத்தீங்களா? இந்த விதண்டாவாதத்தெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத வெங்கமாம்பா. நீ சொல்ல வந்ததை தெளிவா சொல்லு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, எதை கேட்க நினைக்கிறீங்களோ எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். நான் குடும்பம் நடத்த போகலனா என் புருஷனுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறீங்க, சரியா? சரிதான். நானும் உன் அப்பாவும் அந்த முடிவுக்கு தான் வந்திருக்கோம். உன் தம்பி கூட ஒரு குழந்தைக்கு அப்பாவாக போறான். நம்ம வம்சம் தழைக்கும். ஆனா நீ தாயான மட்டும்தான் இஞ்சேட்டி வம்சம் தழைக்கும். அந்த மாதிரி நல்லவங்களை அழ வைக்கிறது சரியில்லை. பெரியவன் நான் சொல்றேன், என் பேச்ச கேளு. கேட்க மாட்டேன் பெரியப்பா. இந்த விஷயத்துல யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க என் உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் ஒத்துக்க மாட்டேன். இதுதான் உன்னோட முடிவா? நான் கானால வம்சத்துல பிறந்தவன், இஞ்சேட்டி வம்சத்தோட மருமக. நான் எப்பவும் பேச்சு மாற மாட்டேன். அம்மா, என்னப்பா? தரிகொண்டால லட்சுமி நரசிம்ம சுவாமியோட உற்சவம் நடந்துகிட்டு இருக்கான். அதுக்கு மாமா என்ன வர சொல்லிருக்காரு. தெரியும்பா, ஆனா உங்க அப்பா பள்ளிக்கூடத்துல வேலை இருக்குங்கிறாரு. என்னாலயும் அங்க போக முடியுமான்னு தெரியல. நான் தரிகொண்டாவுக்கு போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு என் மனைவி வெங்கம்மாம்பாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அவளுக்கு உன்னை பார்க்கணுங்கிற எண்ணமே இல்ல. ஆனா நீ என்னன்னா சரி, உன் இஷ்டம். இங்க பாருமா, நீ பிறந்தப்போ எவ்வளவோ கனவுகள் கண்ட. இப்போ உன் வயித்துல ஒரு வாரிசு வளரணும்னு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கேன். பெத்த தாயோட கண்ணுல கண்ணீரை வரவழைக்கிறது நல்லது இல்லைன்னு உனக்கு தெரியாதாமா? அம்மான்னு கூப்பிட மாட்டாங்களான்னு தாமா ஒவ்வொரு பொண்ணும் ஏங்கிக்கிட்டு இருக்கா. தாய் மேல கிடைக்கிற சந்தோஷத்தை விட வேற என்ன இருக்கு சொல்லு? ஆசைப்படுறது மனுஷங்க இயல்பு. நாளைக்கு வரைக்கும் இந்த உலகம் இருக்குமா இல்லையாங்கிறது தெரியாது. ஆனா மனுஷங்க
நாளைய பத்தி எவ்வளவு கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. விசித்திரமா இருக்குல்லம்மா. நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் ஒண்ணு சொன்னா நீ தேவையில்லாம இன்னொன்னு சொல்ற. நான் தேவையில்லாம எதை பத்தியும் பேசலம்மா. மனுஷங்க தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மையை தான் பேசுறேன். நமோக்ஷோ நவச பிரஷ்டே நான் பார்த்தாலே நபோதலே கிருஷ்ணா நாச்சேன மனசகா சாந்தி மோக்ஷ இதி ஸ்மிருதகான்னு வாங்க. இந்த வயசுல உனக்கு வேதாந்தம் தேவையில்லடி. நான் என்னோட வயசை பத்தி சொல்லலம்மா, உன்னோட வயசை பத்தி தான் சொல்றேன். வர வர ஏட்டிக்கு போட்டு பேசுறதே உனக்கு வழக்கமாயிடுச்சு. அத்த, நான் வெங்கமாம்பா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரிங்க மாப்பிள்ள. பொட்டு, கண்மை, பூ, மஞ்சள், குங்குமம், வளையல், இது எல்லாமே ஒரு பொண்ணோட உரிமை. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நீ அந்த உரிமைகளை விட்டு தரக்கூடாது. மெட்டி, தாலி, கருகமணி நான் உனக்கு போட்டது, ஏன் மூலமா வந்தது. ஆனா மந்திரம் தெரியாதவன் மமன்னு சொன்ன மாதிரி உன் மனசுல நிறைஞ்சிருக்கிற அந்த திருமலை வாசனுக்கு பதிலா உன் கழுத்துல தாலியை நான் கட்டினேன். புருஷனா நான் உனக்கு தாலி கட்டியிருந்தாலும் உன்னோட இதயத்தை பகவானுக்கு அர்ப்பணிச்சிட்டேன். இன்னும் சொல்ல போனா கடவுளோட கல்யாணத்துல கடவுளுக்கு பதிலா அர்ச்சகர் தாயார் கழுத்துல தாலி கட்டுவாரு. அவர் தாலி கட்டினதுனால மட்டும் அர்ச்சகர் தாயாருக்கு புருஷன் ஆயிடுவாரா சொல்லு? நம்ம கல்யாணமும் அதே மாதிரி தான். தாலி கட்டின அர்ச்சகர் இறந்து போயிட்டா அந்த தாலி தாயாரோட கழுத்துல இருந்து இறங்கிடுமா? நான் போனாலும் நீ தாலியை கழட்டக்கூடாது. நீ நித்திய சுமங்கலியாவே இருக்கணும். காலம் பூரா அப்படியே இருக்கணும். நீ சீரும் சிறப்போட சௌபாக்கியவதியா இருக்கணும். இதுதான் என்னோட வேண்டுகோள். என் கடைசி ஆசையும் இதுதான். இது அத்தைக்கு மாமாவுக்கும் தெரியுங்களா? தெரியாது. என்னை பத்தி எனக்கு தான் தெரியும். நம்மளை பத்தி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிற பெத்தவங்க கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லி அவங்களை இன்னும் வேதனைப்படுத்த எனக்கு இஷ்டம் இல்லை. அவங்க மட்டும் இல்ல, உன்னை பெத்தவங்களாலையும் இதை தாங்க முடியாது. जातस्य हि ध्रुवं मृत्युः ध्रुवं जन्म मृतस्य च तस्मादपरिहार्येथे न त्वं सोचितुमर्हति. ஒரு வேதாந்தி மரணத்தை நினைச்சு பயப்படவே மாட்டான். அந்த வேதாந்தமும் அந்த கம்பீரமும் உன்கிட்டயும் இருக்கு. இத சொல்ல வேண்டிய கடமை ஒரு புருஷனா எனக்கு இருக்குங்கிறதுனால தான் நான் சொல்றேன். நான் இறக்குற வரைக்கும் இந்த ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த ரகசியம் உன் மனசுக்குள்ளேயே மறைஞ்சிருக்கணும். ஒரு வேதாந்தி தைரியசாலியான வெங்கமாம்பா கண்கள்ல கண்ணீரா? இத பாக்குறதுக்காகவா நான் இருக்கேன்? வெங்கமாம்பா பிறப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இங்க கானால வம்சத்துக்கும் அங்க இஞ்சேட்டி வம்சத்துக்கும் காலா காலத்துக்கும் நிலைச்சு நிக்கிற கவிதைகளை எழுதுற கவிதாயினி ஆகணும். தரிகுண்டாவுக்கு உன்னால பேரும் புகழும் நீடிச்சு இருக்கணும். நீ செய்வல்ல? முயற்சி செய்யறேன். எனக்கு தெரிஞ்ச ஜோதிட அனுபவத்து பிரகாரம் நீ ஒரு மகா கவியா புகழ் பெற போற. உன் கவிதையில எங்கேயாவது எப்பவாது இந்த பால்ய நண்பனோட பேரையும் சேர்த்து எனக்கும் என்னோட குடும்பத்துக்கும் அழியாத பேரை வாங்கி கொடு. இதான் உன் பால்ய நண்பனா உன்கிட்ட கேட்டுக்கிற, மனசார வேண்டிக்கிறேன். என்னப்பா இது? இன்னைக்கு பண்டிகையும் இல்ல, பிறந்த நாளும் இல்ல, ஏன் ஆசீர்வாதம் வாங்குற? இன்னைக்கு உங்க கல்யாண நாள்மா. ஓ, என்னவோ பாடசாலை வேலையில இதை நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன். மருமகளோட சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கியிருந்தா நாங்க இன்னும் சந்தோஷப்பட்டிருப்போம். அப்பா, எப்ப பார்த்தாலும் மருமகளை பத்தியும் பேத்திய பத்தியும் நினைச்சுக்கிட்டு அம்மா மனசையும் ஆரோக்கியத்தையும் கெடுத்துக்கிறாங்க. அம்மாவுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க. என்ன பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காம கொஞ்ச நேரமாவது பகவானை தியானம் பண்ண சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு உன்னோட உபதேசம் எல்லாம். இப்போ இதெல்லாம் அவசியமா? அவசியம்தான்ப்பா. எதுக்குன்னா நாளைய பத்தி எனக்கு கவலை இல்லை. நீ என்ன சொல்ற? ஏன் இப்படி வளர்ற? மனுஷன் ஆசைக்கு அடிமையானவன். என்னைக்கும் நடக்க போறத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். சரி, எனக்கு நிறைய வேலை. நீ எங்கேயும் போக வேண்டாம், எங்க கண்ணு முன்னாடியே இருப்பா.
உன் கண்ணுக்குள்ளேயே இருப்பேம்மா. போறேன்ப்பா. நில்லுப்பா, எங்கேயாவது வெளியே கிளம்பும் போது போயிட்டு வரேன்னு சொல்லணும். என்னங்க இது? இவன் இப்படி பேசுறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏம்மா இப்படி இருட்டுல உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? அம்மா உன்னை திட்டினால? இல்லப்பா, யாரும் என்ன திட்டல. யாரும் உன்னை திட்டாமையா நீ இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? மங்கா, வேண்டாம்ப்பா, அதான் திட்டலன்னு சொல்றேன்ல. இல்லம்மா, நான் என்ன தயவு செஞ்சு என்ன எதுவும் கேட்காதீங்க. சேஷு, காலையிலே போனவன் இன்னும். நீ தைரியமா இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வாத்தியாரையா, வாத்தியாரையா. சின்னையா, நீயா? ஏன் இப்படி பதட்டமா இருக்க? வெளியூருக்கு போயிட்டு வர வழியில உங்களோட பையனை இங்க பாருங்க. அப்பா, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கங்கப்பா. சொல்லுப்பா. வெங்கம்மாவுக்கு நான் சாக போறேங்கிற விஷயம் முன்னாடியே தெரியும். அதனாலதான் அவ என்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் நான் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறத அவ ஏத்துக்கலாம். இந்த விஷயம் எனக்கும் தெரிஞ்சதுனாலதான் நான் இன்னொரு பொண்ணோட கழுத்துல தாலி கட்டி அவ வாழ்க்கைய பாழாக்க விரும்பல. உங்களுக்கும் அம்மாவுக்கும் இந்த விஷயத்த சொல்லி உங்க மனசு வேதனைப்படுத்த கூடாதுன்னு தான் சொல்லாம மறைச்சேன். என்ன மன்னிச்சிடுங்கப்பா. இவ்வளவு பெரிய விஷயத்தை உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எப்படிப்பா அமைதியா இருந்த? உன்னை பத்தி முழுமையா புரிஞ்சுக்காம நானும் அம்மாவும் உன்னை என்னெல்லாம் பேசிருக்கோம். நீதான்ப்பா எங்களை மன்னிக்கணும். எனக்கு நேரம் நெருங்கிடுச்சு. எனக்கு ஒரு வாக்கு கொடுங்கப்பா. சொல்லுப்பா. வெங்கம்மாவுக்கு நான் பேருக்கு தான் புருஷனை தவிர அவ அந்த வேங்கடநாதனை தான் புருஷனா பாவிக்கிறான். நான் இறந்து போனதுக்கு அப்புறம் அவளை நீங்க விதவையாக்கிடாதீங்க. அவளோட தலைமுடியை எடுக்காதீங்க. அவளோட பொட்டு அழிய கூடாது. அவளோட வளையல் நொறுங்க கூடாது. அவளோட மாங்கல்யம் இறங்க கூடாது. நீங்க எனக்கு வாக்கு கொடுங்கப்பா. சலபதி, ஏன் இப்படி செஞ்ச? வெங்கம்மாம்பா, பிறந்து இறக்காதவர்கள் இந்த பூமியில் எவரேனும் இருக்கிறார்களா சொல்? பிறகு ஏன் கண்ணீர் வடிக்கிறாய்? அடுத்தவருக்கு ஆறுதல் கூறும்போது இருந்த தைரியம் இப்போது உனக்கில்லாமல் போய்விட்டதா? அல்லது உன் பூவும் பொட்டும் பறிப்போக போகிறது என்று வருத்தப்படுகிறாயா? சுவாமி, என் பொட்டு ஒரு நாளும் கண்டிப்பா அழியாது. அது நிரந்தரமானது. என் குங்குமம் புராண புருஷனான அந்த புருஷோத்தமன் இருக்கிற வரைக்கும் நிலைச்சிருக்கும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இருக்கும். எதை நினைத்தும் கலங்காமல் இரு. ஒரு வேதாந்தியாக வாழ்க்கையை தொடரு. நீ பல கவிதைகளை உருவாக்கப் போகிறாய். இந்த உலகில் மானிடர்களுக்கு வழிகாட்டியாவாய். நங்கையர் குலத்திற்கு ஒளிவிளக்காய் திகழ்வாய். ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை. நான் ஒருவன் மட்டுமே பரபிரம்ம ஸ்வரூபன். என்னிடத்தில் சரணடைபவர்கள் என்னுள்ளேயே ஐக்கியமாவார்கள். இந்த உலகில் பிறக்கும் அனைத்து ஜீவனும் என்னிடமே வந்து சேரும். கலங்கிய நெஞ்சத்தாருக்கு நானே காவலன். இதை நினைவில் கொள், என்றும் நினைவில் கொள்.
வெங்கு என்னாச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்க? உன்னதான் கேக்குற, ஏன் பேசாம இருக்க? என்ன நடந்தது? என்ன ஆச்சு? அம்மா, உங்க மருமக காலம் ஆயிட்டாரு. அம்மா வெங்கு, பாத்தியம்மா? அத்தை, தைரியமா இருங்க. என் மருமக இப்படி ஒரு நிலைமையில என் வீட்டுக்கு வருவான்னு நான் நினைக்கவே இல்லையே அம்மா. இப்படி வரணும்னு இருக்கு, அதனாலதான் வந்திருக்கேன். நம்ம கையில என்ன இருக்கு அத்தை? இன்னைக்கு இவரு, நாளைக்கு நாம தான் சாக போறோங்கிற விஷயம் அவருக்கு முன்னாடியே தெரியும். முதல்லயே சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்களேன்னு எல்லாத்தையும் தான் மனசுலயே போட்டு புதைச்சு வச்சிருந்தாரு. இன்னைக்கு அது நடந்து முடிஞ்சு போச்சு. விதி அதுதான்னா நாம என்ன செய்யறது? தாலி கட்டவன் தவிக்க விட்டுட்டு போனாலும் உன்னால எப்படி இவ்வளவு தைரியமா பேச முடியுது? காலம் மனசையும் மனுஷங்களையும் கல்லா மாத்திடும் அத்தை. அம்மா, அன்னைக்கு அவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னு கேட்டேன்லம்மா. இதத்தான் சொன்னாரு. நான் அவரை மிரட்டலைங்கிறது இப்பவாவது நம்புறியா? தயவு செஞ்சு நம்புமா. பொண்ணு போய் சொல்ல மாட்டா. மாமா, ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டவர் வருவதில்லைன்னு சொல்லுவாங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்து ஆக வேண்டிய காரியங்களை பாருங்க. ஜனபதி, ஐயா, நாளைக்கு சவண்டிகரணம். உங்களோட மாப்பிள்ளைக்கு பிண்டம் வைக்கணும். அதுக்காக உங்க பொண்ண சம்மந்தி, 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 சம்மந்தி. சம்மதி, என்ன இதெல்லாம்? நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். சரி, இது நான் சொல்ற வார்த்தை இல்லைங்க, உங்க மாப்பிள்ள சொன்ன வார்த்தை. தயவு செஞ்சு என் மருமகளை விதவே ஆக்காதீங்க. அப்பதான் என் பையன் ஆத்மா சாந்தி அடையும். சம்மந்தி, எங்க மாமா உங்களுக்கு மருமகதான். ஆனா எனக்கு அவ பொண்ணு, என்னோட பொண்ணு. என்ன இது மாமா? உங்க பையன் உங்ககிட்ட சொன்னது இதானா? அம்மா, நீங்க வருத்தப்படாதீங்க. உங்க பையனுக்கு கொடுத்த வாக்க மீற போறோமோன்னு பயப்படாதீங்க. அக்ரஹாரத்துக்காரங்க மட்டும் இல்ல, அந்த பிரம்மாதி தேவர்கள் வந்தாலும் என் போட்டு அழியாது. என் தாலி கொடிய யாரும் கழட்ட முடியாது. என் கருகமணி கங்கையில கலக்காது. என் கால் மெட்டிய யாரும் கழட்ட முடியாது. என் கை வளையல உடைக்க முடியாது. நீங்க சொல்ல வந்த விஷயம் இதுதானே? அதாம்மா, அதேதான். நீயாவது நான் உனக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றின போதும். நடக்காது. சம்பிரதாயங்கள், சடங்குகள், இது எல்லாத்தையும் மீறி தரிகொண்டா கிராமத்துக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வர்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். காலங்காலமா நடந்துகிட்டு வர்ற சம்பிரதாயத்தை நீ இன்னைக்கு மீறன்னு சொன்னா நாங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டோம். வேண்டாடா, என் பேச்ச கேளுங்க. என் மருமகளை விதவையாக்க பார்க்காதீங்கடா. நான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியாரா, உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். வேண்டாம், நீங்க கால்ல விழுந்து கெஞ்சாதீங்க. கைங்கரியம், நீ என்னதான் கத்தி ஆர்ப்பாட்டம் செஞ்சாலும் அக்ரஹாரத்தையே கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்தினாலும் என் முடிவு மாறாது. யாரு என்ன சொன்னாலும் என்ன நினைச்சாலும் என் புருஷன் அந்த வேங்கடநாதனே தவிர வேற யாரும் கிடையாது. என் சுவாமிக்கு மரணம் இல்ல. என் மாங்கல்யத்துக்கு எந்த ஆபத்தும் வராது. என் புருஷன் அழிவில்லாதவர், நிலையானவர், நிரந்தரமானவர். நான் இப்படிதான் இருப்பேன். நான் சாகுற வரைக்கும் நித்திய சுமங்கலியாதான் இருப்பேன். என்னங்க இது? இப்படி நீங்களே இடிஞ்சு போறது நல்லா இருக்கா? செத்து போன பையனை நினைச்சு நீங்க கண்ணீர் விடுறதுனால அவன் திரும்பியா வரப்போறா? சொல்லுங்க.
இந்த கண்ணீர் அவனுக்காக இல்லடி. வெங்கமாம்பாவோட வாழ்க்கை என்ன ஆகுமோங்கிற வேதனை என்னோட இதயத்தை கலங்க வைக்குது. ஒரு பக்கம் அக்ரஹாரத்துக்காரங்க வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க, அடுத்து என்ன ஆகுமோங்கிற பயம் என்ன அப்படியே ஆட்டி படைக்குது. சம்மந்தி, நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா என்ன பேசுறீங்க? என் பையன் போனதுல இருந்து இதே வீட்ல ஒன்னா இருந்துகிட்டு இருக்கோம். இதுல நாங்க தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? விஷயத்த சொல்லுங்க. மதனப்பள்ளிங்கிற ஊர்ல ரூபாவதார சுப்பிரமணியங்கிறவரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியும். வெங்கமாம்பாவை அங்க அனுப்பி பாடசாலையில படிக்க வைக்கலான்னு இருக்கேன். வெங்கமாம்பா என் பொண்ணா இருந்தாலும் உங்க மருமக. நீங்க அனுமதிச்சா? அனுமதி எதுக்காக கேக்குறீங்கன்னா, வெங்கம்மாம்பா எங்களுக்கு மருமக மட்டும் இல்ல, மக மாதிரி. ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க சம்பந்தி. சாதாரண ஒரு கட்டுமரத்தை வச்சு அவ்வளவு பெரிய கடலையே தாண்ட முடியுங்கும் போது வெங்கமாம்பா 4 எழுத்து நல்லபடியா கத்துக்கிட்டான்னு சொன்னா அவ வாழ்க்கைங்கிற கடலை நிச்சயமா தாண்டிடுவா சம்பந்தி. அதை விட எங்களுக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்கு சொல்லுங்க? படிப்பு அது இதுன்னு ஊரை சுத்திக்கிட்டு இருந்தானா அக்ரஹாரத்துக்காரங்களா தப்பா பேச மாட்டாங்க. அத்தை, என் புகுந்த வீட்டுல ஏத்துக்கிட்டா போதும். இனி வேற யாரு என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன். வெங்கம்மாம்பாவுக்கு குருவா இருக்கிறத என் அதிர்ஷ்டமா பாவிக்கிறேன். உன்னை சிஷ்யையா ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி சில கேள்விகள் கேட்க விரும்புறேன். அது குரு தர்மம், தாராளமா கேளுங்க. 1 பரபிரம்மம், 2 ஜீவாத்மா, சூன்யம், இந்த உலகத்துல இருக்கிற மூலஸ்தானம், பகவானின் பாஷை, மௌனம், மனிதனுக்கு அப்பாற்பட்டது, மாயை. மும்மூர்த்திகள் சாட்சியா உன்னை நான் சிஷ்யையா மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் தாயே. என் ஆசிர்வதிங்க குருதேவா. ஆயுஷ்மான் பவ. பிரம்ம வித்யா பிராப்திரஸ்து. எழுந்துரும்மா. நான் புறப்பட்டுங்களா? தைரியமா போயிட்டு வாங்க. வரம்மா. இத பாருமா, அந்த அர்ஜுனனால துரோணரோட பேரு பாரத இதிகாச காவியத்துல பொன் எழுத்துக்களால பொறிக்கப்பட்ட மாதிரி உன்னை சிஷ்யையா ஏத்துக்கிட்டதுனால என் பேரு சந்திர சூரியர்கள் இருக்கிற வரைக்கும் நிலைச்சு இருக்கணும். உனக்கு மந்திரோபதேசம் பண்றேன். அது உனக்கு அஷ்டாங்க யோக சாரத்தை முழுமையா கத்துக் கொடுக்கும். தங்கள் சித்தம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நுசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யம் நமாம்யகம். வெங்கமாம்பாவோட படிப்பு முடிய போகுதான். இன்னும் 2-3 நாள்ல ஊருக்கு வந்துருவாளாம். அவ வரும்போது ஊரே அவளுக்கு ஆரத்தி எடுக்க போறது நிச்சயம். அதனால நாம பைத்தியக்காரத்தனமா நடக்கிறத விட்டுட்டு வெக்கம் மானம் சூடு சொரணம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிடலாம். மூட்டை கட்டி வைக்கிறதுக்கு வெக்கமான இருந்தா தானே? நீ உன் வாய மூடுடா, நீ எடுத்து விடுறா. இதுல சொல்றதுக்கு என்ன காரணம் இருக்கு? வெங்கமாம்பா கால்ல தடால்னு விழுந்து கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற மானத்தையும் காத்துல பறக்க விட போறியா? மாங்காமடையனுங்களா, நான் ஒண்ணும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி பைத்தியக்காரன் கிடையாது. என்னோட திட்டமே வேறடா. அது இருக்கட்டும். ஓய், அப்படி என்ன பெரிய திட்டம்னு கேக்குறேன். அந்த வெங்கமாம்பாக்கு எப்படி அக்னி பரீட்சை வைக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அத்தை, எதுக்கு இதெல்லாம்? கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்கம்மா. இவ்வளவு நாளா ஊரை விட்டு பிரிஞ்சிருந்தேன். இது வரைக்கும் எந்த ஒரு பொண்ணும் கத்துக்காத யோக சாஸ்திரங்களை கத்துக்கிட்டு வந்திருக்கேன். யாரோட மனசுல என்ன கெட்ட என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அதனாலதான் திருஷ்டி கழிக்கிறேன். உள்ளவாம்மா. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய. இருமா, பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வந்துடுறேன். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிர்சிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யோர் நமாம்யகம். విమలాక్షర పంక్తుల రీతివ
నీపై నిలిచి నటించు శారదను నిత్యము సన్నుతి చేయుచుండేదన్. ఆ ఆ அம்மா வெங்கமாம்பா, வெங்கமாம்பா, இந்தாம்மா நீ கேட்ட ஓலைச்சுவடி எழுத்தானே. அம்மா கொஞ்சம் இங்க வாமா. இப்படி வந்து அப்பா பக்கத்துல நில்லுமா. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்படிப்பட்ட மனித பிறவி என்ன அடைய காரணமா இருந்தது நீங்க. தாய் தந்தை குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. தெய்வத்தை கூட தாய் தந்தைக்கு அப்புறமா தான் சொல்லியிருக்காங்க. கானால வம்சத்துல பிறந்து இஞ்சேட்டி வம்சத்துக்கு போனேன்னா இன்னைக்கு என்னோட முதல் கவிதையை எழுதலாம்னு நினைச்சுட்டு இருக்கேன். என் ஜென்மத்துக்கு காரணமான நீங்க அம்மா அப்பாவா இருந்து என்னை ஆசீர்வதிங்க. எந்த ஜென்மத்துல நாங்க பண்ண புண்ணியமோ நீ எங்களுக்கு பொண்ணா பிறந்திருக்க. அது எங்களோட அதிர்ஷ்டம். கலைமகளோட பரிபூர்ண கடாட்சத்தை பெற்ற நீ ஈடு இணையே இல்லாத புகழோட இங்க பிறந்த வீட்டுக்கும் அங்க புகுந்த வீட்டுக்கும் சூரிய சந்திரன் இருக்கிற வரைக்கும் பேரும் புகழும் வாங்கி தரணும். உன்னோட கவிதையில எங்க பேரையும் எழுதி எங்களுக்கு பெருமை தேடி தரணும். அந்த வெங்கடரமணன் உன் கூடவே இருந்து உனக்கு வெற்றியை தேடி தருவார். இந்த வார்த்தையே போதும். உங்க ஆசீர்வாதத்துக்கு நன்றி. ஸ்ரீ ரகுராமா சீர் கொடுப்பது செல்வமும் ஈவது நின்னருள் கொடை. வார்த்தையில் அன்புடன் பாடி வாழ்த்துவேன் உன் திரு கண்ணின் பேரொளி. தரணியில் சர்வ தீமைகளை நீக்கிடும் பூமியில் இங்கே பக்தி தேன் பூக்கள் படைக்கின்றேனே. தரி கொண்ட நரசிம்மா தயா மனோகரா. வாவா கோபால சுவாமி வாவா. நாணமே உனக்கேனோ என் மாயவா. வாவா கோபால சுவாமி வாவா. மாறனின் கைகளை போல் காதல் கணையை நீயும் வீசி வாட்டுவதேனோ. எனக்குள் போராட்டம் நடக்கும் வேளை. வாவா கோபால சுவாமி வாவா. நாகாவரணாச்சி நமோ நமோ. மலைராஜ மகேந்திர ஸ்ரீ நமோ நமோ. நாகாவரணாச்சி நமோ நமோ. நடன சங்கரா கங்காதரஹரா. அமைதி மலர்ந்திட நினைப்பணிந்தோமே. குறையில்லா ஸ்ரீதரை கொண்ட புருஷோத்தமா. ஹரஹரா சதா ஸ்ரீ நமோ நமோ. நாகாவரணா ஸ்ரீ நமோ நமோ. இதற்குத்தான் நினக்கிந்த மோகமோ சித்தமா. பரமானந்தமா தேன் வண்ணமா இந்த தேகம். என்னை நீற்றிட வேண்டி பணிய உயிரும் கனிய இதயம் மலர்ந்த எண்ணம் வளர்ந்த உருவமே.
கவிதைகளை எழுதி அத அந்த லக்ஷ்மி நரசிம்ம சுவாமிக்கு தன் கையாலேயே அர்ப்பணிக்க போறாளாம். இது கனவா இல்ல வைணவ மாயையா? மதனப்பள்ளியில என்ன மாதிரி யாரோ ஒரு மகானுபாவர் பொழுதுபோக்கா சொன்ன கவிதைகளை தானே எழுதுன மாதிரி எழுதி மக்களையும் நம்மளையும் அவ முட்டாளாக்க பாக்குறாளா? என்ன காணும் வளரீர்? உங்கள மாதிரி மகானுபாவர் கவிதை எழுதுனத வெங்கமாம்பா நகல் எடுத்துட்டாலாம். பேசாம சும்மா இருவாய். பொய் சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லணும். அதெல்லாம் இருக்கட்டும்டா. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறத விட்டுட்டு ஊருக்குள்ள வளர்ந்துகிட்டு வர வெங்கமாம்பாவோட பேரை எப்படி கெடுக்கலாம்னு யோசிங்க. அத முதல்ல யோசிங்கய்யா. வெங்கமாம்பா கவிதைகளை நெருப்புல போட்டு நான் எரிக்கிறேன். எப்படி காற்ற அக்கா ஏக்கா இப்படி பண்றீங்க? நான் என்ன வேணும் நான் பண்ணேன்? கை தவறி விழுந்துருச்சு. அம்மா! ஐயோ, என்னாச்சு? என்னம்மா? என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு கட்டில இருந்து கீழே விழுந்து துடிக்கிறா. உடம்பெல்லாம் எரியுது எரியுதுன்னு கத்துறா. பொறுத்துக்கோமா. என்னம்மா? ஐயோ, என் பொண்ணு எரியுது எரியுதுன்னு சொல்றாளே. கொஞ்சம் சும்மா இருங்க. டேய் கிருஷ்ணா, போய் வைத்தியரை சீக்கிரம் சரிங்கப்பா. அசையாதம்மா, நாடி பார்க்கணும்ல. என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க? என்ன நடந்தது? என்னாச்சுன்னு தெரியல. புள்ள தச்சி பொண்ணு எரியுது எரியுதுன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா. வைத்தியருக்கு கூட என்ன காரணம்னு தெரியல. வைத்தியராவது கீதியராவது கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையிற மாதிரி இல்ல இருக்கு. வெங்கமாம்பா கிட்ட கேட்கலாம் வாங்க. வெங்கு, வரேன் பெரியப்பா. அம்மா வெங்கு. வாங்க பெரியப்பா. ஆ, ஆ, ஆ. இப்பதான் வந்தீங்களா? இன்னைக்கு கோவில் கும்பாபிஷேகத்துல கலந்துக்கலான்னு இங்க வந்தேன். அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை. என்னன்னு பாரம்மா. இது கடவுளோட சித்தம். தப்பு செஞ்சவங்க அதுக்கான தண்டனையை அனுபவிச்சாகணும். நாம செய்யற பாவ புண்ணியங்கள் நம்ம வாரிச தாக்குங்கிறது உங்களுக்கு தெரியாதா? உன்னை வாரி வெயில்ல போட நீ ஒருத்தருக்கும் தெரியாம வெங்கமாம்பாவுக்கு துரோகம் பண்ணலாம்னு நினைச்சியா? துரோகம் பண்ணலாம்னு நினைக்கிறதா? பண்ணிட்டாங்க. நரசிம்மர் கவிதைய எரிக்க பார்த்தாங்க. பாவம், அவ பாட்டுக்கு ஏதோ எழுதிட்டு போறாளே, அதை எரிக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்தது? டேய் கிருஷ்ணா, இவள வீட்டுக்குள்ள சேர்க்கவே சேர்க்காதன்னு சொன்னேனே, கேட்டியா? ஏமா, சித்தி பொண்ணா இருந்தாலும் இதுவரைக்கும் நான் உன்கிட்ட எந்த வேறுபாடும் பார்க்கல. பிறந்த வீட்டுக்கு மட்டும் இல்ல, புகுந்த வீட்டுக்கே பெருமை தேடி தரான்னு எங்க பொண்ணு நாங்க மட்டும் இல்ல, இந்த ஊர்க்காரங்களே பாராட்டும் போது நீ இந்த மாதிரி பொறாமப்படுறது நல்லா இருக்கா சொல்லு? அண்ணா, என் பொண்ண தனி குடுத்தன வைக்கணுங்கிற எண்ணத்துல நான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் என்ன மன்னிச்சு. அவர் கால்ல விழுந்து என்ன பிரயோஜனம்? வேணும்னா என்னோட மருமக கிட்ட மன்னிப்பு கேளுங்க. கேக்குறேன், கண்டிப்பா கேக்குறேன். அம்மா வெங்கமாம்பா, காப்பாத்துமா, காப்பாத்து. காப்பாத்துறதுக்கும் அழிக்கிறதுக்கும் நான் என்ன கடவுளா சொல்லுங்க? அந்த தரிகொண்ட பெருமாளை வேண்டுங்க. ஐயா லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளே, காப்பாத்தியா, காப்பாத்து. கரிகொண்டா லட்சுமி நரசிம்ம சுவாமி, 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 கரிகொண்டா லட்சுமி நரசிம்ம சுவாமி. நமஹ. ஓம் ருதேந்திராய நமஹ. ஓம் அக்னிலோச்சனாய நமஹ. ஓம் ரௌத்ராய நமஹ. மாமா, மறைந்தும் மறையாமல் இருக்கும் இஞ்சேட்டி வம்சத்தில் உதித்த வெங்கடாச்சலபதியின் மனைவியான இஞ்சேட்டி வம்சத்தில் உதித்த வெங்கடாச்சலபதியின் மனைவியான வெங்கம்மா நற்கவிதாயினி முதலில் இந்த கவிதையை எழுதி உங்களுக்கு படைக்கின்றேன். வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டும் தரிகொண்ட நரசிம்மா, தீன தயாபரணே. இஞ்சேட்டி வம்சத்துக்கு சந்தோஷம் தானே மாமா? சந்தோஷம், சந்தோஷம். செத்து போயிட்டான்னு நினைச்ச என்னோட பையனுக்கு நீ இந்த கவிதையில இடம் கொடுத்து
அழியா புகழோட சிரஞ்சீவியா அவனை வாழ வச்சுட்ட. எந்த மனைவியும் ஒரு புருஷனுக்கு வழங்காத கௌரவத்தை நீ அவனுக்கு கொடுத்துட்டம்மா. போதுமா, ரொம்ப சந்தோஷம். அஷ்டாங்க யோக சாரத்தை 6 மாசத்துல எனக்கு நல்லபடியா கத்து கொடுத்த உங்களுக்கு குருதட்சணையா இத நான் அர்ப்பணிக்கிறேன் குருதேவா. தயவு செஞ்சு ஏத்துக்கோங்க. ஆஹா, வெங்கமாம்பா, கவி உலகத்துல முதல் அடி எடுத்து வச்ச நீ இன்னும் பல அடிகளை எடுத்து வைக்கணும்னு, எத்தனையோ மகா காவியங்களை படைக்கணும்னு, உன் கையால அந்த தரிகொண்ட நரசிம்ம சுவாமி எழுத வைக்கணும்னு மனப்பூர்வமா ஆசீர்வதிக்கிறம்மா. எங்க ஊர் மருமக வெங்கமாம்பா தரிகொண்டா கிராமத்துக்கு பெருமையை சேர்த்துட்டாங்க. டேய், என்னடா பாக்குறீங்க? கோஷம் போடுங்க. தரிகொண்ட லட்சுமி நரசிம்ம சுவாமி, தரிகொண்ட வெங்கமாம்பா, தரிகொண்ட லட்சுமி நரசிம்ம சுவாமி, தரிகொண்ட வெங்கமாம்பா, தரிகொண்ட லட்சுமி நரசிம்ம சுவாமி, தரிகொண்ட வெங்கமாம்பா, தரிகொண்ட லட்சுமி நரசிம்ம சுவாமி, தரிகொண்ட. டேய் கிருஷ்ணா, அம்மா மங்கா, சரி நான் புறப்படுறேன். மாமா, இன்னொரு 4-5 நாள் இருந்தா நல்லா இருக்கும். நல்லாதான் இருக்கும். என் உயிரை வாங்குறதுக்குனே ஒரு கணக்கு புள்ள வந்திருக்கான். நான் அவங்கிட்ட கணக்கு வழக்குகளை ஒழுங்கா ஒப்படைக்கலன்னா அந்த ஆற்காடு நவாப் என் தலையில தாண்டவம் ஆடிடுவான். நல்லா கேட்டுக்க. சொல்லுங்க. இனிமேலாவது ஒழுங்கா இரு. தனி குடுத்தனம் போங்க அது இதுன்னு சொல்லி அவங்க மனச கலைக்காத. பாவம், இவங்களுக்கு மட்டும் யார் இருக்காங்க சொல்லு? நீதானே ஆதரவா இருக்கணும். வீட்டு வேலைகளை உன் பொண்ணு மட்டுமே செய்யறாளேன்னு குறப்பட்டுக்காத. சொல்லிட்டீங்களா? நீங்களும் பேசாத, சொல்லிட்டீங்களா? எதுவும் பேசாத. வாயை திறந்தா அவ்வளவுதான். பொண்ணும் கழுதையும் ஒண்ணுன்னு வாங்க. பொண்ணா பிறந்தா வேலை செய்யறதும், கழுதையா பிறந்தா பொதி சுமக்கிறதும் சகஜம்தான். உன் பொண்ணுக்கு பிரசவம் ஆனதுக்கு அப்புறம் சந்திரகிரிக்கு வா. என்ன சொல்ற? சரிங்கண்ணா. அடே திம்மையா, இங்க இருக்கேங்க. நீ எப்ப இங்க வந்த? இப்பதான். எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. சேஷமாம்பா சொல்லி வை. அப்ப நான் புறப்பட்டுமா? நாங்களும் புறப்படலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அண்ணன் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. உடல் இருக்கிற வரைக்கும் உணர்ச்சிகளும், மனுஷங்க இருக்கிற வரைக்கும் ஆசாபாசமும் கண்டிப்பா இருக்கும். இருங்க, அப்படியே எங்காவது போகணும்னா எல்லாரும் சந்திரகிரிக்கு வாங்க, சந்தோஷமா இருக்கலாம். இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போறோமோ? சரியா சொன்னீங்க. என்ன சொன்ன? சரியா சொன்னீங்கன்னு சொன்னேன். அப்ப நான் கிளம்புறேன். படா, மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. அண்ணன் படபடன்னு பேசுவாரே தவிர மனசு குழந்தை மாதிரி. ஆனந்த மங்கள கற்பூர நீராஜனம் சமர்ப்பயாமி நமஸ்கரமே. கோவிந்தா கோவிந்தா. புஷ்பகிரி பீடாதிபதி பரமஹம்ச பாகவதோத்தமர் மகா புனிதமான ஸ்ரீ 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 வித்யா நரசிம்ம பாரதி சுவாமி வாழ்க. சுமாரியா, இந்த ஊரோட கர்ணம் யாரு? நான் தான் சுவாமி. வெங்கமாம்பா என் பொண்ணுதான். வர சொல்லுங்க. ஏ வெங்கு, இந்த பூஜை புனஸ்காரம்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல அந்த பெரியவர் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. மடாதிபதிங்கிறவரு சாதாரணமானவர் இல்ல. அம்மா வெங்கமாம்பா, சீக்கிரம் வாமா. இதோ வரேன்னா. அங்க உனக்காக காத்துட்டு இருக்கா. நான் போயிட்டு வரேம்மா. சரிம்மா, என் பொண்ண. நீங்க கவலைப்படாதீங்க அண்டி, மருமகளுக்கு துணையா நான் போறேன். கைங்கரியம். சுவாமி, சுவாமி சம்பிரதாயங்களுக்கு எதிரா நடக்கிறவங்கள பார்க்க மாட்டாராம். அதுலயும் தலைமுடியோட வர விதவைகளை நிச்சயம் பார்க்கவே மாட்டாராம். திரைய போடுங்க, திரைய போடுங்க. சுவாமி, என் பொண்ணு வந்துட்டா. கேள்விகளை கேளுங்க. அவளால சரியான பதில சொல்ல முடியலன்னா இந்து தர்ம சம்பிரதாயப்படி நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க நாங்க தயாரா இருக்கோம். ஏமா, சத்பிராமண வம்சத்துல பிறந்துட்டு சம்பிரதாயத்துக்கு விரோதமா நடந்துட்டு இருக்கியா? ஒரு விதவை எடுக்க வேண்டிய பொட்டு, கண்மை, வளையல், தலைமுடி இதோட ஊரை சுத்திட்டு இருக்கியா? மடாதிபதி வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நான் என்னோட தலைமுடியை மழிச்சு நான் விதவ கோலத்துக்கு மாறுறேன். ஆனா என் தலையில முடி வளராத மாதிரி உங்களால செய்ய முடியுமா? என்ன திமிர் பிடிச்ச மாதிரி பேசுறேன்? கைங்கரியம். சுவாமி, சுவாமி. கிருஷ்ணா. சுவாமி, அக்ரஹாரத்தை விட்டும் கிராமத்தை விட்டும் உன் பொண்ணு வெளியேத்தாம இருக்கணும்னா அவளை விதவ கோலத்துல கூட்டிட்டு வாங்க. சுவாமி, சொன்னதை செய்யறேலா இல்ல குடும்பத்தையே ஊரை விட்டு வெளியேத்தணுமா? உங்களுக்கு அந்த சிரமம் வேண்டாம், நான் தயாரா இருக்கேன். அழாதீங்க அண்ணி,
இந்த ஊர் ஜனங்களும் அந்த மடாதிபதியும் என் பொண்ண பழிவாங்க நினைக்கிறாங்க. அவளை விதவையாக்குற வரைக்கும் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அம்மாடி, என்னோட கைகால்லாம் நடுங்குது. இந்த காசை வாங்கிக்க, வயிறு முற்ற அளவுக்கு கல்லையும் குடிச்சிக்க. உன்னோட காலு கை மட்டும் இல்ல, உடம்பெல்லாம் பரதநாட்டியம் ஆடும். இந்தா. அதனால கத்தி எடுத்துக்கிட்டு ஆத்து பக்கமா வந்து சேர்ந்துரு. அங்க போய் உட்காந்துக்கோமா, அவன் உன் தலையை மொட்டையடிக்க போறான். தீட்டினதெல்லாம் போதும், வேலைய ஆரம்பி. அம்மா, கங்காளம்மா தாயே, காப்பாத்துமா. அம்மா, கங்காளம்மா, என்ன மன்னிச்சிருமா, என்ன காப்பாத்துமா. தெரியாம பண்ணிட்டம்மா, என்ன மன்னிச்சிருமா தாயே. அம்மா, கங்காளம்மா, என்ன காப்பாத்துமா. ஏமா, நீ அந்த சவர தொழிலாளிக்கு கங்காளம்மனா தெரிஞ்சியாமே? எத் பாவம் தத் பவதி. என் நாதன் வெங்கடநாதன் நீங்க என்ன விதவையாக்குறத பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாரு. இங்க வந்தவா எல்லாரும் பயத்தோடையும் பக்தியோடையும் என்னண்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிண்டா. நீ அப்படி செய்யலன்னதும் அகங்காரம் பிடிச்சவன் நினைச்சேன். உங்களை வணங்குறதுல ஆட்சேபனை இல்ல. நீங்க கொஞ்சம் பீடத்தை விட்டு எழுந்துருங்க. என்னது சுவாமி பீடத்தை விட்டு எந்திரிக்கிறது? கைங்கரியம். சுவாமி, திரைய விளக்குங்க. நிருசிம்ஹ பக்த பாரிஜாதமா பிரஹ்லாத ரூபா பரம வைஷ்ணவ பாகவதோத்தமா நமோ நமஹ நமோ நமஹ. என்ன மன்னிச்சிடு. இவாளோட பேச்ச கேட்டுட்டு உன்னண்ட வாதம் பண்ணி உன்னை விதவையாக்கலான்னு பார்த்தம்மா. என்ன மன்னிச்சிடு. பாருங்க கிருஷ்ணா, நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கீள். பகவானோட அம்சமா இருக்கிறவாளுக்கு தாய் தந்தையா இருக்கீள். இந்த நரசிம்ம பெருமாள் சாக்ஷாத் பிரஹ்லாத ரூபத்தை காட்டுறதுக்காகவே இங்க என்ன அனுப்பியிருக்கார். என் ஜென்ம சாபல்யம் ஆயிடுத்து. தரிகொண்ட லட்சுமி நரசிம்ம சுவாமி, இஞ்சேட்டி வெங்கமாம்பா, புஷ்பகிரி சுவாமி, தரிகொண்ட லட்சுமி நரசிம்ம சுவாமி, இஞ்சேட்டி வெங்கமாம்பா. தண்ணி ஐயா, ஐயா, தண்ணி தண்ணி தண்ணி. தண்ணி தண்ணி. எந்திரிங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க. யார் நீங்க? எதுக்கு பயப்படுறீங்க? என் பேரு முராசா வாலேமா. உதவி செய்ய போய் நான் பிரச்சனைல மாட்டிக்கிட்டேன் தாயி. என்ன ஆச்சு? குரமலை கிட்ட ஆத்துல ஒரு பிராமண பொண்ணு அடிச்சிட்டு போயிட்டு இருந்தா. ஆத்துல குதிச்சு என் உயிரை பத்தி கவலைப்படாம அந்த பொண்ணை காப்பாத்தினதுக்கு ஊரு ஜனங்க எல்லாரும் நாயை அடிக்கிற மாதிரி என்ன அடிச்சுட்டாங்க தாயி. உயிர் போகும்போது பிராமணரா இருந்தா என்ன, இஸ்லாமியரா இருந்தா என்ன, உயிரை காப்பாத்தினதுக்கு உங்களுக்கு கிடைச்ச பரிசு இதானா? வெங்கு, இதுவரைக்கும் விசாரிச்சதெல்லாம் போதும். அந்த விலேச்சனை தொட்டது தப்பு. அவனுக்கு சுவாமிக்கு வச்சிருந்த அபிஷேக தண்ணியை கொடுத்தது மன்னிக்க முடியாத தப்பு. முதல்ல அதை விசாரிங்க. நீங்க என்கிட்ட எதை பத்தியும் விசாரிக்க தேவையில்லை. சண்டாளனுக்குள்ளேயும் இறைவன் இருக்கான். மனித உயிர்கள்ல பேதம் இல்லைன்னு ஆதிசங்கரர் சொல்லி இருக்காரு. அவரோட வழியை தான் நான் கடைபிடிக்கிறேன். ஆபத்துல இருக்கிற ஒரு உயிரை காப்பாத்துறத விட வேற ஒரு புண்ணிய காரியம் எதுவும் இல்ல.
எந்த மனிதனா இருந்தாலும் அவன் எந்த ஜாதியா இருந்தாலும் அவனுக்குள்ள இறைவன் தான் இருக்கானே தவிர வேற யாரும் இல்ல. வாக்குவாதம் பண்ண நான் வரல. என் வாதத்துல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு யோசிங்கன்னு தான் சொல்றேன். அவரு பஞ்சு தொழில் செய்யறவரு. அந்த பஞ்ச வச்சு நாம தூங்குற மெத்தைய தயாரிக்கிறவரு. அவரு தயாரிக்கிற மெத்தையில நாம தூங்கும் போது அவரை தொட்டு தூக்குறது தப்பாயிடுமா? இது என்ன நியாயம்? நாம அப்படி நினைச்சோம்னா அப்புறம் எதுக்குமா ஆச்சாரம், அனுஷ்டானம், சம்பிரதாயம் எல்லாம்? உங்க மனசுல என்ன இருக்குன்னு, இங்க இருக்கிற சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன ஊரை விட்டு வெளியேத்த நினைக்கிறீங்க. உங்களுக்கு அந்த கஷ்டம் வேண்டாம். இன்னையில இருந்து இந்த ஊரையும் ஊருக்காரங்களையும் விட்டு நானே வெளியேற போறேன். வெளியேற போறாளா? வெளியேற போறாளா? அம்மா, என்னாச்சுமா? தெரியலையே. என்னம்மா இது? யாரோ முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளுக்காக பெத்தவங்களையும் பிறந்த ஊரையும் விட்டுட்டு வெளியேற போறியா? இதை எங்களால தாங்க முடியுமா? நடந்த தப்புக்காக ஊர்க்காரங்களுக்கும் அக்ரஹாரத்துக்கும் அபராதம் செலுத்திடலாம். அதை விட்டுட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்து எங்க மனசை வேதனைப்படுத்தாத. மனசுல இதுக்கு மேல தைரியம் இல்ல. அப்பா, வேதனைப்படாதீங்க. எனக்காக நீங்க அழறது புதுசான்னு சொல்லுங்க. அந்த லட்சுமி நரசிம்மர் என்ன காரணத்துக்காக என் வாயால இத சொல்ல வச்சாரோ அது அவருக்கு தான் வெளிச்சம். இன்னும் நீ பேசிக்கிட்டே தான் இருக்க போறியா, இல்ல சொன்ன மாதிரி ஊரை விட்டு வெளியேற போறியா? கைங்கரியம். கோவப்படாதீங்கப்பா. பொறுமை கடலை விட பெருசுன்னு வாங்க. இந்த லட்சுமி நரசிம்மர் நிழல்ல இவ்வளவு நாள் இருக்கணும்னு இருந்திருக்கு. நான் இருந்துட்டேன். இனிமே நடக்கிறது கூட அவரை விட்ட வழிதான். நீங்க ஜாக்கிரதையா இருங்க. அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோங்க. அம்மா வெங்க மாமா, அம்மா வெங்க மாமா, அம்மா. துர்வாச முனிவரே, நமோ நமக. இங்க யாரும் இல்லையே. யார்கிட்டமா பேசுறீங்க? உங்களுக்கு தெரியாது, அந்த முனிவர் இந்த குகையில பல வருஷமா தவம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த லட்சுமி நரசிம்மர் என்னையும் இங்க தவம் பண்ண சொல்லி ஆசீர்வதிச்சிருக்காரு. இங்கயா? இந்த காட்டுலயா? ஆமா, இங்கேதான். வெங்கு, அம்மா வெங்கு, வெங்கு, அம்மா வெங்கு, அம்மா வெங்கு, அம்மா வெங்கு, வெங்கு, அம்மா வெங்கு. என்னம்மா? என்னங்க, என் குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவளுக்கு இந்த அளவுக்கு கஷ்டம் வரும்னு நினைக்கலங்க. வெங்கமாம்பா ஏதோ ஆளரவம் இல்லாத காட்டுக்குள்ள தவம் பண்ணிக்கிட்டு இருக்காளாம். அவ தவம் பண்ணா நமக்கு என்ன, இல்ல அவ செத்தாதான் நமக்கு என்னையா? உண்மையிலேயே நான் அவளை சாகடிக்கலான்னு நினைக்கிறேன். இவன் இன்னும் இங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கான். அம்மா, நான் ஊருக்குள்ள போய் பாலும் பழமும் வாங்கிட்டு வரமா? யா அல்லாஹ். போய் தொலைஞ்சிட்டான். போலாம் வா. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. நெரிச்சு கொன்னுடுவேன். வா.
हरि ओम तते श्री गोविंद गोविंद अस्य श्री भगवतः महापुरुषस्य विष्णो राज्ञा प्रवर्धमानस्य आद्य ब्रह्मणः மனச கல்லாக்கிக்கப்பா. மனச கல்லாக்குறதுனாலதான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். கல்லா இருக்கிற அந்த கடவுளை வணங்கி வணங்கியே என் மனசும் கல்லாயிடுச்சு. அது பத்தாதுன்னு இப்போ என் கண்ணு முன்னாடியே என் ஒரே பொண்ணு எரிச்சு சாம்பலானதை பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசு இன்னும் கல்லாயிடுச்சு. கிருஷ்ணா, உணர்ச்சி வசப்படாதடா. மாமா 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 உன்னை வாரி வெயில்ல போட. உன்னை பறி கொடுத்த துக்கத்துல நாங்க இருக்கோம், நீ வேற தொல்லை பண்ணிக்கிட்டு. இன்னைக்கு 10ஆம் நாள் காரியம். நீங்க இப்படி ஏதாவது ஏடா கூட பண்ணுவீங்கன்னு தான் நான் ஓடி வந்தேன். நீங்க என்ன சொல்றீங்க பெரிய செட்டி? வெங்கமாம்பா திருமலையில ஒரு குறையும் இல்லாம சௌக்கியமா இருக்கா. ஸ்ரீங்காரராஜனின் சிறந்த மலைக்கிணை உண்டா? தெரு நின்று வாழ்கின்ற மலைகளுண்டா? கோடி பாவம் நீக்கும் குறையற்ற தனி குன்று, நினைக்கவே மோட்சம் அளிக்கும் குன்று. குயில்களும் கிளிகளும் குலவு மலை இது போலே அழகு மலைகளும் உண்டா? மிருகங்கள் அலைகின்ற பெரிய குன்று, புஷ்ப ஜாதிகள் மலர்ந்து பூஜிக்கும் கலை குன்று. கற்ப விருட்ச மலை இது போல உண்டா? அமர வாழ்வுக்கு ஆதாரமான குன்று, ஆழ்வார்களின் பாடல்கள் கேட்ட குன்று. அரிய புண்ணிய மலை இது போல உண்டா? இன்று நான் கண்ட ஸ்ரீ வெங்கடேசன் குன்றே இது போல எங்கும் உண்டா? அம்மா வெங்கமாம்பா, பெரிய சட்டி மாமா, காந்தமாத்த நல்லா இருக்கீங்களா? அந்த ஏழுமலையா கூட இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு என்னமா குறை? நீ நெருப்புல சும்மா பேசிட்டு இருக்காதீங்க. நல்ல வேளை வெங்கம்மாவை பாத்துட்டோம். இத உடனே அண்ணன் கிட்ட சொல்லணும். எல்லாம் சுவாமியோட லீல. வாமா தரிசனம் பண்ணிட்டு வருவோம். வாங்க. ஏழுமலையானே வெங்கடரமணா கோவிந்தா, கோவிந்தா. சொல்றீங்க? கேட்டீங்களா? ஆமா மாமா, அந்த ஏழுமலையா மேல ஆன என் மக வெங்கம்மாப்பா உயிரோட தான் இருக்கா. மருமக வெங்கம்மாப்பா உயிரோட தான் இருக்கா. ராமநாயுடுனே, என் பொண்ணு உயிரோட தான் இருக்கா. உங்க மருமக உயிரோட தான் இருக்கா. சந்தோஷமா. நம்ம பொண்ணு உயிரோட இருக்காங்க. நம்ம பொண்ணு உயிரோட தான் இருக்கா. ஆமாங்க. சுவாமி, உன்னோட சன்னிதானத்துக்கு வந்து 10 நாள் ஆயிடுச்சு. ஆதரவு இல்லாதவங்களுக்கு ஆதரவு கொடுக்கிற இந்த திருமலை சன்னிதானத்துல என்ன ஆதரிக்கிறதுக்கு யாரும் இல்ல. நீயே சரணம்னு உன்னை நம்பி வந்தனா ஆதரிக்க யாரும் இல்லாம நான் அனாதையாவே இருக்க வேண்டியதுதானா? இதுக்காக தான் தறிக்கொண்டாலேந்து என்ன வரவழைச்சியா? வெங்கமாம்பா, இது திருநிலையம். ஸ்ரீதேவி பிறந்த இடம். அவளிடம் கேள். அவள் சம்மதித்தால்தான் நீயானாலும் நானானாலும் இந்த மலையில் வசிக்க முடியும். வீட்டோடு மாப்பிள்ளையாயிற்றே, இதை தவிர வேறு என்ன செய்ய முடியும்? நல்லது சுவாமி, இந்த ஒரு வார்த்தை போதும். அலர்மேல் மங்கம் மோகன வெங்கடரமணியின் மொய் குழல் ராணி மரவேனம்மா. மது மதுர மலரின் மங்கள ராணி பத்மத்தில் அமர்ந்த அம்மா.
மலர் மேல் மங்கம்மா உந்தன் அழகிய வதனத்தில் பொது எழில் பொழிந்திட சுருதிகள் பணிவது உனையம்மா மோகன வெங்கடரமணியின் மொய் குழல் ராணி மறவேனம்மா அனந்தரங்கனின் அந்தரங்கமதில் அமர்ந்த செல்வமும் நீ அம்மா அழகு ரங்கனின் மோகன கமலி கல்யாணி தேவி அம்மா பார்க்கடல் மாதவன் மாலவன் ஸ்ரீனிவாசனை கைப்பிடித்தாயம்மா தனியாக இருக்கலாமா அன்பினை பொழிகிற அம்மா ஏழைக்கு நீ துணை அம்மா மோகன வெங்கடரமணியின் மொய் குழல் ராணி மறவேனம்மா கணவனும் ஒற்றை செய்தி சொன்னாரம்மா உன்னைத்தான் கேட்கவும் கணவனும் ஒற்றை செய்தி சொன்னாரம்மா அது என்றும் இங்கு நான் வசிக்க நின்னருளை கேட்டிடச் சொன்னார் மலையம்மா அம்மா வசந்தலக்ஷ்மி அனுமதி நீ சொல்லம்மா அனுமதி நீ சொல்லம்மா அனுமதி நீ சொல்லம்மா துரை ஆமா, ஸ்ரீனிவாசரின் பக்தையான தரிகொண்ட வெங்கமாம்பா திருமலை வந்து 10 நாட்கள் ஆகின்றன. ஆயிரங்கால் மண்டபத்தில் அவள் தங்கி இருக்கிறாள். அவளுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து வேண்டிய உணவை ஆலய மடப்பள்ளியிலிருந்து வந்த பிரசாதம் என்று கூறி ஸ்ரீனிவாசரின் பிரசாதத்தை அவளுக்கு வழங்க ஏற்பாடு செய். சரிங்கம்மா. மகந்தோ தத் விஷ்ணு பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரயः உண்மையை சொல்றீங்களா இல்ல சாமி மேல சத்தியம் பண்றீங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொய் சத்தியம் பண்ண ஒருத்தன் பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சுகிட்டு இருக்கான். கண் கண்ட தெய்வம்னு அந்த வெள்ளக்காரனே நம்பறான். எதுக்கும் ஒரு தடவை யோசனை பண்ணி பண்ணுங்க. எங்க மாமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலையேங்கிற கோவத்துல ஊரை விட்டு வெளியேத்தனே தவிர அவளை நான் ஏன் கொல்ல நினைக்க போறேன்? லக்ஷ்மி சரணாளலாங்க சாட்சி ஸ்ரீவத்ஸ வக்ஷசே க்ஷேமங்கராய சர்வேசாம் ஸ்ரீரங்கேசாய மங்களம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேத்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் அஸ்து ஸ்ரீ சனகஸ்தூரி வாசனா வாசுதோர. நீ எடுத்துக்க. இல்ல முதல்ல நீ எடுத்துக்க. நான் சொல்றேன்ல, முதல்ல நீ எடுத்துக்க. நான் எதுக்கு சொல்றேன்னா 2 பேரும் எடுத்துக்கங்க. சரிங்க சரிங்க. அந்த தரிகொண்டா நரசிம்மர் கிட்ட பொய் சத்தியம் பண்றவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்குங்கிறதுக்கு இவங்க 2 பேரும் தான் சாட்சி. இவங்களை தூக்கி வீசுங்க. ஒரு பொண்ணை எரிக்க நினைச்சா கடவுள் பார்த்துட்டு சும்மா விட்டு வரா என்ன? என்னடா சொல்ற? நீங்க சொன்னா சரியா தானே இருக்கும்.
சுவாமி, நான் தங்குறதுக்காக பெரிய மனசோட இந்த இடத்தை எனக்கு கொடுத்துருக்க. நான் கொடுத்து வச்சவ. தினமும் உனக்கு துளசி மாலை சாத்தி நான் உன்னை வணங்கணுங்கிற எண்ணத்துல இங்க நான் துளசி வனத்தை அமைக்க போறேன். என்னோட இந்த முயற்சி வெற்றி அடையறதுக்கு நீதான் துணை இருக்கணும். அம்மா, கல்லு கிடைச்சிருச்சுமா. தாகங்கள் தீர்த்திட மேகங்கள் போலே ஓ அன்னை கங்கா பவானி. ஹரிபாதம் அதில் தோன்றி வந்தாய், பின் இறைவனின் சடையோடு உறவாடி நின்றாய். பெருகி பாய்ந்து நீ வர வேண்டும், நீ வந்திடத்தானே பூஜைகள் செய்கின்றோமே, பூஜைகள் செய்கின்றோமே. ஓ அன்னை கங்கா பவானி. வந்தது இங்கு உன்னை நம்பி, எங்கள் வாட்டம்தான் தீர்த்திடவாவா அம்மம்மா. தேவி நீ மண்ணில் இந்த பாறைதனில் பாய்ந்திடவாவா, இதயங்கள் மகிழ்ந்திட விரைவுடன் வாவா. வழிவிடுங்கோ, வழிவிடுங்கோ. தீட்சிதர் வந்துட்டு இருக்கார். அடியேன் தாசன். வாங்கோ வாங்கோ வாங்கோ. கோவிந்தா, நீங்க திருமலையில இல்லாதப்போ துரவாளாண்ட நல்ல பேரை வாங்கினது இவாதான். பேரு தரிகுண்ட வெங்கமாம்பா. இவா ஒரு விதவை. கோவிந்த கோவிந்தா. கலிகாலம், கலிகாலம். சுவாமி, பெருமாளுக்கு துளசி மாலை. கோவிந்தா, வாங்கிக்கோ. அடியேன் தாசன். ஒரு விதவ துளசி மாலையை எடுத்துட்டு வந்தா அத சுவாமிக்கு அலங்கரிக்கிறதா? கோவிந்த கோவிந்தா. ஏன் இந்த கோபம் தேவி? உன் திருவுருவத்தை அவமதித்ததாலா? சிரஞ்சீவியான ஸ்ரீனிவாசரே, என் திருவுருவத்திற்கு மஞ்சள் குங்குமமாக இருக்கும் பொழுது அந்த துஷ்டன் தங்கள் பக்தையை அவமானப்படுத்துகின்றானா? அவனை இப்பொழுதே. தவறு செய்வது குழந்தைகளின் சுபாவம். அந்த தவறை மன்னிப்பதுதானே தாய்க்கு அழகு பத்மாவதி. சுவாமி, அமைதியாக இரு. புடம் போடாத தங்கமும் பட்டை தீட்டாத வைரமும் பிரகாசிக்காத உன்னை தூற்றுவோரும் அவமதிப்போரும் உன்னுடைய லீலா வினோதங்களை ஒரு நாள் நிச்சயம் புரிந்து கொள்வார்கள். கோபம் வேண்டாம்.
வெங்கமாம்பா, இதோ உனது துளசி மாலை. சுவாமி, சந்தோஷம் தானே? இதை விட வேற சந்தோஷம் இருக்கா? அம்மா, வெங்கம்மாம்பா. அம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வெங்கு, அம்மா, ஒரு வழியா உன்னை பார்த்துட்டேன். இனி என் உயிரே போனாலும் எனக்கு கவலை இல்லம்மா. என்னம்மா இதெல்லாம்? அம்மா உணர்ச்சிவசப்பட்டு பேசிட்டா. நீ நம்புற அந்த சுவாமி உன்னை நல்லபடியா பாத்துக்கிறாரா? அந்த ஆபத் பாந்தவனே என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன குறை? இந்தா, நீ உயிருக்குயிரா ஆராதிக்கிற அந்த தரிகொண்ட லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். அத்தை, மணி, தம்பி, நல்லா இருக்கீங்களா? நான் எவ்வளவுதான் கெடுதல் செஞ்சாலும் இந்த அளவுக்கு நல்லது செய்யறதுக்கு ஒன்னால மட்டும்தாம்மா முடியும். எங்க பாத்தியா, குடுமா என்னோட பேர உன்னோட மருமக. இவனுக்கு நீதான் பேர் வைக்கணும்னு உன் தம்பி பொண்டாட்டியும் தம்பியும் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. நீதான் இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல பேரா வைக்கணும். பேர் வைமா. இது ஸ்ரீனிவாசன் சந்நிதி. குழந்தைக்கு ஸ்ரீனிவாசன் பேர் வைக்கிறேன். சந்தோஷம் தானே மாணி? இதை விட சந்தோஷம் வேற இருக்கா? என்னையா, எப்படி இருக்க? என்னால நீங்க உங்க அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சிங்களேன்ற கவலைய தவிர எனக்கு வேற எந்த கவலையும் இல்ல. ஒன்னால தானே நான் இந்த மலைக்கு வந்தேன். என்ன முன்சிப் மாமா, தரிகொண்டா இப்ப அமைதியா இருக்கா? நீ வந்ததுக்கு அப்புறம் தரிகொண்டா கிராமம் கலை இழந்து போச்சுமா. என்னடா சொல்ற? நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். சரி, குழந்தைய தூக்கிக்கிட்டு இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க. வாங்க போய் சுவாமியை தரிசனம் பண்ணலாம். வாங்க. நில்லுங்கோ. ஏய்யா மகானுபாவா, சத்பிராமண வம்சத்துல பிறந்துட்டு ஒரு மிலேச்சனோட சுத்தின் இருக்கீரே, உமக்கு வெக்கமா இல்ல? நீரெல்லாம் ஏன் ஓய் பிராமணரா இருக்கே? அது இல்ல சுவாமி. கொஞ்சம் இருங்கப்பா. எது பிராமணத்துவம்? என்னெல்லாம் பிராமணத்துவம்? பிராமணர்கள்னு பெருசா தம்பட்ட அடிச்சுக்கிற நீங்க எதுக்காக ஆற்காடு நவாபுக்கு கப்பம் செலுத்துறீங்க? அம்மா அம்மா, எனக்காக நீங்க தேவையில்லாம சண்டை போடாதீங்கம்மா. உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன், பார்த்துட்டேன். நீங்க போய் சாமி கும்பிட்டு வாங்கம்மா, நான் இங்கேயே இருக்கேன். இங்க பாரு, அநியாயத்துக்கு தலை வணங்கி எனக்கு பழக்கம் இல்ல. நீ அடி வைக்காத இந்த ஆலயத்துக்குள்ள நானும் அடி வைக்க மாட்டேன். அம்மா, என் வேங்கடநாதன் நான் இருக்கிற இடத்துக்கே வருவாரு. அவர் வருவாரா இல்லையான்னு அப்புறம் பாத்துக்கலாம். என்ன பாத்துட்டு இருக்கேள்? போக சொல்லுங்க. அடியேன் தாசன். போங்க. ஏன் நிக்கிறே? நான் உங்களை தான் போங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். போங்க. நிக்காதே, இங்கே நிக்காதே. மிஸ்டர் தீக்ஷிதார், சொல்லுங்க. மெஹந்து என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டார். முஸ்லிம்ஸ் டெம்பிள்குள்ள வரக்கூடாதுன்னு யார் ரூல்ஸ் பாஸ் பண்ணது? அது அது Shut up! இந்த கடவுள் முஸ்லிம்ஸுக்கு ஆதரவு கொடுக்கிறவர். அவங்களை தடுக்கிற அதிகாரம் உனக்கு இல்ல. இந்த விஷயம் ஆர்காட் நவாபுக்கு தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை வரும், தெரியுமா? தீக்ஷிதரை சீக்கிரம் போங்க. போய் அவங்க கோத்திரம் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. வாங்கம்மா, வாங்க. வாங்க. அவமானம். எங்கேயோ தரிகொண்டா கிராமத்துல இருந்து வந்திருக்கிற ஒரு விதவையால எனக்கு ஏற்பட்ட அவமானம். கோவிந்தா. அடியேன் தாசன். கொட்டேல சுவாமி. ஒன்ன இல்லடா, அந்த கோவிந்தனை கூப்பிட்ட. அடியேன் தாசன். சுவாமி தான் நீங்க கூப்பிட்ட உடனே வந்துடுவாரே. உங்களிடம் என்ன சொன்னார்?
திருமலையை விட்டு இறக்கி விட சொல்றாரு. எப்படி துறவாள் ஒரு பக்கமோ அந்த மகந்த் ஒரு பக்கமோ அவளுக்கு ஜால்ரா போட்டுட்டு இருக்காளே, நடக்குமாங்கறேன். கோவிந்தா கோவிந்தா, ஓ மூளையில தயிர் சாதம் மட்டும்தான் இருக்கே தவிர புளியோதரையோட உப்பு காரம் இல்ல. அதனாலதானே சுவாமி அடியேன் தாசனா இருக்கேன். எப்படியாவது மலைய விட்டு இறக்கி ஆகணும். ஏழுமலையானே வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா. ஏழுமலையானே வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா. ஏழுமலையானே வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா. ஏழுமலையானே வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா. அடியேன் தாசன், பெருமாளோட நகைகளை காணுமே. எப்படி காணாம போயிருக்கோம்? அங்கதான் இருக்கும், நன்னா தேடி பாரு. எல்லாரும் நன்னா தேடுங்கோ. அது இன்னைக்கு நேத்து நகைங்க இல்ல சுவாமி, கிருஷ்ணதேவராயர் காலத்துது. கோயில் கதவு பூட்டி இருக்கும் போது எப்படி திருட்டு நடந்திருக்கும்? எங்களுக்கு மட்டும் என்ன தெரியும்? நாங்களும் மனுஷாதானே. சீக்கிரம் போங்க, திருமலை பூரா தேடுங்க. சந்தேகப்படுற மாதிரி யார் இருந்தாலும் தேவஸ்தானத்துக்கு கூட்டிட்டு வாங்க. ஸ்ரீ ருக்மிணி லோல ஸ்ருங்கார சுகலீல காருண்ய ரசமூல கனக ருச்சி சேலா சூரி ಜನನುತ ಶೀಲ ಸುರುಚಿರ ಗುಣಜಾಲ ಘೋರದನುಜ ವಿಪಾಲ ಗೋಪಾಲ ಬಾಲ திருட்டு நடந்திருக்குமா? ஊரெல்லாம் தேடி பார்த்துட்டு இங்க வந்திருக்கோம். என்ன பாட்டு இருக்கு? தேடுங்க. வாங்க போங்க, நல்லா தேடி பாருங்க. ஒரு இடம் விடாதீங்க, நல்லா தேடி பாருங்க. இங்க தோணுங்க. என்ன சுவாமி இது? உன்கிட்ட இருந்து என்ன பிரிக்க பாக்குறியா? நான் என்ன பாவம் செஞ்சேன்? அடியேன் என்ன பாவம், என்ன பாவம்? கோவிந்த கோவிந்தா. இந்தாங்க சுவாமி, அந்த மரத்துக்கடையில கிடைச்சது. கோவிந்த கோவிந்தா. அடியேன் தாசன், பக்தங்கிற பேர்ல மலைக்கு வர வேண்டியது சுவாமியோட நகையை கொள்ளையடிக்கிறது. அம்மா, நீங்க தான் கொள்ளையடிச்சீங்களா? தான் தான் செஞ்சதா ஒத்துக்குவாளா? ஒரு விதவ சுவாமிக்கு துளசி மாலைய சமர்ப்பிச்சப்பவே இந்த மாதிரி ஏதாவது உபத்திரவம் வரும்னு நான் நினைச்சேன். இந்த திருட்டு பக்தைய மலைய விட்டு இறக்கி கரிகொண்டாவுக்கு அடிச்சு வரட்டுங்கோ. என் உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் மலையை விட்டு இறங்க மாட்டேன். நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். தீட்சிதர் ஐயா, தப்பு செய்யறீங்க. துரை இல்லாத சமயத்துல துறவாள் இல்லங்கிறதுனாலதான் இந்த திருட்டு பக்தைய மலைய விட்டு கீழே இறக்குங்கோன்னு சொல்றேன். சுவாமி சுவாமி எந்த சுவாமி காப்பாத்துறாருன்னு நானும் பாக்கறேன். மறை போற்றும் மாலவா, மங்கை வாழ்வை காப்பாய். என்னிடத்தினில் வருத்தமா, என் சுவாமியை காப்பாய். மறை போற்றும் மாலவா. அம்மையாதி லக்ஷ்மி இணங்க குன்றில் உரைய சொன்னவா, இன்று அதை மறந்து நீ என்னை துரத்த சொல்வதா? நாராயணா நாராயணா, என்னை விரட்டிடுதல் நியாயமா? தாமோதரா, நீ என்னை தண்டிப்பது தர்மமா? என்னிடத்தினில் வருத்தமா, என் சுவாமியை காப்பாய். மறை போற்றும் மாலவா.
நாளில் பிரகலாதனை கஷ்டம் தந்து காத்தவா, சிறையில் ராமதாசரை சித்திரவதை செய்தவா, புருஷோத்தமா நீ என்ன பரீட்சை வைப்பினும் பரந்தாமானின் சந்நிதி விட்டு போவேனா, நான் யார் என தெரிந்த நீ ஏன் தண்டனை தந்தாய் மாதவா, கேசவா, மகாதேவ தேவா. வெங்கமாம்பா, இதுக்காகவா சுவாமி எனக்கு பிறவி கொடுத்த? இதுக்காகவா உன் காலடிக்கு என்ன வரவழைச்ச? இந்த அவமானத்தை பொறுத்துக்கவா என்ன நெருப்புல எரிஞ்சு சாம்பலாகாம காப்பாத்துன? பக்தர்களை ஒருபோதும் தெய்வம் சோதிப்பதில்லை. உன் வேதனையை மறந்து தும்புர வனத்திற்குச் செல், உன் மனதிற்கு அமைதி கிடைக்கும். ஆகட்டும் சுவாமி. சனியன் தொலைஞ்சது, ஆலயத்துக்கு சம்ரோட்சணம் சுவாமி, உங்களுக்கு என்னாச்சு சுவாமி? திடீர்னு என்னாச்சு சுவாமி? சொல்லுங்க. ஐயோ, என்ன சுவாமி? சுவாமி, பெருமாளே. ஒரு தவறும் செய்யாத அந்த தாய்க்கு திருட்டு பட்டம் சுமத்தினேன். செஞ்ச பாவம் சும்மா விடுமா சொல்லுங்க? முதல்ல இவர் வெளியே தூக்கிட்டு வாங்க. சுவாமி இப்படி இருக்காரு. துரைக்கு தகவல் அனுப்புங்க. சரி, பாருங்க. தீட்சிதர் சொல்லிதானா இதை செஞ்ச? பெருமாளோட நகைகளை துளசி படத்துல மறைச்சு வச்சது நான் தான். இவனை உடனே அந்தமான் ஜெயிலுக்கு அனுப்புங்க. Send him off immediately. வா, எழுந்துரு. கோவிந்தா கோவிந்தா, இது தும்பரவனம். ஒரு சமயம் தும்பரரு இங்க தவம் பண்ணாராம். அதனால தான் இந்த வனத்துக்கு தும்பரவனம்னு பேர் வந்தது தாய். மிஸ்டர் அனந்தாச்சாரி, பூட்ன கதவு பூட்டியே இருக்கும்போது சுவாமிக்கு துளசி மாலை எப்படி வந்துச்சு? How is it possible? சொல்லுங்க, எங்க இருந்து வந்துச்சு? யார் இந்த வேலையை பண்ணது? எங்களுக்கும் அதுதான் புரியவே இல்லை துரைவாள். ராத்திரி அர்த்தஜாம பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் கதவை மூடிட்டு தான் போனோம். உங்க முன்னாடி தான் கதவை திறந்தோம். வெங்கமாம்பா திருமலை வந்ததுல இருந்து இந்த மாதிரி அதிசயம் எவ்வளவோ நடந்துகிட்டு இருக்கு. மிஸ்டர் மஹந்து அவங்கள பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இல்லைங்க துரை, நிறைய பேர்கிட்ட விசாரிச்சிட்டோம், எந்த பிரயோஜனமும் இல்ல. கடந்த 2-3 நாளா இப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் நாங்க இந்த விஷயத்தை உங்களாண்ட கொண்டு வந்திருக்கோம். சரி, இன்னைக்கு ராத்திரி நானே கோயில்ல இருந்து கவனிக்கிறேன். That's right. Very good. என்ன இதெல்லாம் ரொம்ப அதிசயமா இருக்கு. பூட்டின கதவு பூட்டினபடியே இருந்தப்போ சுவாமிக்கு துளசி மலையை யார் சாத்தியிருப்பா? புரியாத புதிரா இருக்கு. மகந்தையா, மகந்தையா, எழுந்திருங்கோ. அம்மா, வெங்கமாம்பா தாயே. What Mr. Mahantu? என்ன நடந்துச்சு? வெங்கமாம்பா தாயே நான் பார்த்தங்க துரை. நீங்க என்ன மஹந்து சொல்றேன்? கருடாச்சாரியாரு, அந்த தாய் சுவாமிக்கு துளசி மாலை சாத்தினதையும் ஆர்த்தி காட்டினதையும் நான் பார்த்தேன். I see. What is this? வெங்கமாம்பானா தரிகொண்ட வெங்கமாம்பா தானே? அவங்களே தான். அவங்கள உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன அப்படி கேட்டுட்டேன்? பல வருஷங்களா நாங்க கஷ்டப்பட்டு கத்துண்ட எங்க முப்பாட்டனார் அன்னமையாவோட கீர்த்தனைகளை ஒரே ஒரு தடவை கேட்ட உடனே பாடின சங்கீத சரஸ்வதி அந்த அம்மா. அது சரி, அவ எங்க இருக்கா? எங்க தும்பரவனத்துல இருக்காங்க தோர. அந்தனர் குலத்துல பொண்ணா பிறந்துட்டு நீங்க இப்படி வனாந்தரத்துல வந்து இருக்கிறது ஒரு அந்தனரா நேக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என் பேச்ச மறுக்க மாட்டேங்கிற நம்பிக்கையோட வந்திருக்கேன். நீங்க எங்காத்துல வந்து இருங்கோ.
அப்படி வந்தேள்னா எங்க முப்பாட்டனார் அன்னமையாவோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும். தாழப்பாக்கம் அன்னம்மையாவோட வீட்ல இருந்து ஏன் மூலமா ஏதோ ஒரு மகத்துவத்தை நிகழ்த்துறதுக்கு ஏ சுவாமி உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காரு. மறுக்க மாட்டேன். தீட்சிதர் செஞ்ச தப்ப பெரிய மனசு பண்ணி மன்னிச்சதுக்கு ரொம்ப நன்றிமா. ஆசிரமத்துல நீங்க எழுதின விஷ்ணு பாரிஜாத காவியத்தை நான் பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். தன்னை மனசார நம்புறவங்களையும் தாங்குற அகந்த இல்லாதவங்களையும் அந்த சுவாமி ஏதோ ஒரு ரூபத்துல காப்பாத்துவாரு. ஆமாமா. இத்தனை நாளா நீங்க எல்லாரும் என்ன அன்போடு ஆதரிச்சதுக்கு உங்க எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன பேசுற தாயி, இவ்வளவு நாளா நீ பாடின பாட்டை கேட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்தோம். பொழுது போனதே தெரியல தாயி. நீ பாட்டுக்கு போறேன்னு சொன்னா எங்களால தாங்க முடியுமா தாயி? நாங்க என்ன செய்யறது? அந்த ஏழுமலையா ஆன மீற முடியுமா தாயி? போயிட்டு வா தாயி. வெங்கமாம்பா தாயி, வெங்கமாம்பா தாயி, வெங்கமாம்பா தாயி. வாங்கோ. అతిశయం వైన శేషాద్రి శిఖరము గంటి ప్రతిలేని గోపుర ప్రభలు గంటి హరిగంటి గురుగంటి అంతట మేలు గంటి. ஆஹா, அழியாத கவிதைகள் படிச்சவர் வீட்ல நான் இருக்கிறதுக்கு இடம் கிடைச்சது நான் செஞ்ச பூர்வ ஜென்ம புண்ணியம். என் சுவாமி சங்கல்பம். அம்மா, இங்க நீங்க தியானம் செய்யறதுக்கும் உங்க கவிதைகளை எழுதுறதுக்கும் ஒரு தடையும் இருக்காது. அமைதியா அந்த பெருமாளை வேண்டிண்டு நீங்க கவிதை பாடி எங்க எல்லாரையும் சந்தோஷ கடல்ல ஆழ்த்துங்கோ. அது என் பாக்கியம். நான் எழுதுறேன். அன்னமாச்சாரியாரோட கவிதைகளை தவிர வேற யாரோட கவிதையும் கேட்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்த என் சுவாமி என் பாட்டை கேட்டு சந்தோஷப்படுற அளவுக்கு எழுதுறேன். நிச்சயம் எழுதுறேன். ஸ்ரீனிவாச கருணா கடாட்ச பிராப்திரஸ்து. శ్రీకరముగాను తరిగొండ శ్రీ నృసింహుడైన శేషాచలేంద్రుని అనుమతమున లలితమగు ముక్తికాంతా విలాసకృతిని వెలయ రచయించే తరిగొండ వేంగమాంబా. कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय நமோ நமக. உங்களுக்கு என்ன ஆச்சுங்கய்யா? எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க? உங்க காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆரத்திய சுவாமிக்கு யார் சமர்ப்பிக்க போறான்னு தெரியலையே. எங்க சுவாமிக்கு ஆரத்தி காட்ட முடியாம போயிடுமோன்னு எனக்கு வேதனையா இருக்குமா. இல்ல, முடியாது. என் சுவாமிக்கு அந்த குறை வரத்துக்கு நான் விட மாட்டேன். இல்ல, நான் விட மாட்டேன். அம்மா, என்னோட சுவாமிக்கு அப்படி நடக்க நான் விட மாட்டேன். என்னோட சுவாமிக்கு சுவாமி. எதற்கு இந்த பதற்றம்? ஏன் இந்த கலக்கம்? தப்பு நடந்துருச்சு சுவாமி. தப்பு நடந்து போச்சு. என்னால தப்பு நடந்து போச்சு. இந்த திருமலை நிலைச்சு இருக்கிற வரைக்கும் என்னோட ஆரத்தி நிலைச்சிருக்கும் நினைச்சேன். ஆனா என்னுடைய முடிந்துவிடும் என்றும் அணைந்துவிடும் என்றும் யார் கூறியது? இதுல ஒருத்தர் சொல்றதுக்கு என்ன இருக்கு சுவாமி? என் வாழ்க்கை முடிய போகுதுங்கிற உண்மை என் கண் முன்னால தெரியுது. உங்களை என் புருஷனா நினைச்சு வணங்கினேன்னு தவிர வேற சிந்தனை இல்லாம போயிடுச்சு. மன்னிச்சிருங்க சுவாமி, மன்னிச்சிருங்க. போகட்டும். நீடித்த புகழையும் அழியாத இளமையையும் ஜனன மரணம் இல்லாத வாழ்க்கையையும் ஆசிர்வதிக்கிறேன். சுவாமி, இன்னும் இந்த பக்தியோட விளையாடணுமா? மாயை மிகு ஜெகத்தை மாதவா வெறுக்கிறேன். காலம் இந்த கயிற்றில் நானே தலை சுற்றி ஆடுகிறேன். மாறி மாறி பைத்தியமாய் மண் மீது அலைகிறேன்.
புன்மனது அறியவில்லையா நின்னடியினில் அடி வைத்தே 7 அடிகளும் நடந்தேனே நீ இன்றி நாள்தோறும் பரிதவிக்கிறேன் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட உன்னை பிரிந்திட மாட்டேனே என்னை ஏற்கணும் சாமி நீ ஹரே ஹரே அழுகிறேன் மரணமில்லா வாழ்வை தருகிறேன் என்றாலும் மறைக்கிறாய். உன் சுயநலமில்லா பக்தியைக் கண்டோம், என் மீது வைத்திருக்கும் அன்பைக் கண்டோம் மகிழ்ந்தேன். பயம் வேண்டாம், உன் ஆரத்தி என்றும் அணையாது. எப்படி சுவாமி? அங்கு பார். வேங்கடாச்சலபதி, எப்படி எப்படி இது நடந்தது? தெய்வம் நினைத்தால் நடக்காத விஷயம் என்பது உண்டா வெங்கமாம்பா? அவர் இஞ்சேட்டி வம்சத்தை சேர்ந்தவர், உன் ஆரத்திக்கு வாரிசு. சரிதானே? சுவாமி, உன் கருணையே கருணை. என்னால அநியாயம் நடந்துச்சுன்னு நினைச்சு இஞ்சேட்டி வம்சத்துக்கு நீங்க நியாயம் கிடைக்க வச்சுட்டீங்க. எனக்கு மிகவும் பிடித்தமான ஆரத்தியை எப்படி வாங்க வேண்டும், யார் மூலமாக வாங்க வேண்டும் என்பது எனக்கு தெரியாதா வெங்கமாம்பா? அந்த பாலகனை தத்தெடுத்துக்கொள், இது எனது ஆணை. அம்மா, என் பேரு இஞ்சேட்டி நரசப்பா. சுவாமி என்கிட்ட சொன்னாருப்பா. கர்மானுஷ்டான யோக்யதா சித்தியர்த்தம் யக்ஞோபவேதாரணே விநியோகः யக்ஞோபவேதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதே யத் சகஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் மர்க்யம் பிரதிபஞ்ச சுப்ரம் யக்ஞோபவேதம் பலமஸ்து தேஜः சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரிய ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. சுவாமி, எனது லீலை அவதாரத்திற்கு முக்தி எப்பொழுது? நாளை அவள் பாடும் பாட்டோடு அவளுக்கு அந்த முக்தி கிடைத்துவிடும். ஏழுமலையானே வெங்கட்ரமணா கோவிந்தா, ஏழுமலையானே வெங்கட்ரமணா கோவிந்தா 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 வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. ஏழுமலையானே வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. ஏழுமலையானே வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. வெங்கமாம்பா தாயே, சந்தோஷம் தாயே, சந்தோஷம். அந்த பத்மாவதி தாயாரே உன் கவிதைகளை தலைமையில சுமந்துண்டு வந்து யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை நோக்கு கொடுத்திருக்கா. எந்த ஒரு கவிக்கும் கிடைக்காத அங்கீகாரம் நோக்கு கிடைச்சிருக்கு. உன்னால எங்களுக்கு ரொம்ப பெரிய புண்ணியம் கிடைச்சிருக்கு தாயே.
ஸ்ரீனிவாசன் கருணாமூர்த்தி. அவரு கேட்டுக்கிட்டதுனாலதான் வெங்கடாச்சல மகாத்மியத்தை எழுதினேன். அவரோட பாதத்துல அர்ப்பணிச்சேன். நான் கருவி மட்டும்தான். எல்லாம் ஸ்ரீனிவாச சங்கல்பம். வெங்கமாம்பா, நீ எழுதிய கவிகள் வையகம் உள்ளவரை வாழ்வாங்கு வாழும். நீ என் மீது அன்பு கொண்டு எழுதிய இந்த வெங்கடாச்சல மகாத்மியம் இந்த புனிதமான 7 மலைகள் உள்ளவரை நீடித்து நிலைத்து நிற்கும். என் மீது நீ கொண்டுள்ள அளப்பரியா பக்தியோடு நீ எனக்கு தூய்மையோடு சமர்ப்பித்த ஆரத்தியும் எனது தரிசனம் வேறு யாருக்கும் கிடைக்காது. ஈடு இணையில்லா இந்த ஆரத்தி திருக்கொண்ட ஆரத்தியாக மிகுந்த கீர்த்தியை பெறும். சிரஞ்சீவியாக இருக்கும். இந்த ஆரத்தியை எனக்கு மனப்பூர்வமாக சமர்ப்பிக்கின்றவர்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நான் அள்ளித் தருவேன். அது மட்டுமல்லாமல் வைகுண்ட பிராப்தியையும் தருவேன் என்று வரமளிக்கிறேன். உனக்கு இந்த ஜென்மத்திலிருந்து முக்தியை நான் வழங்குகிறேன். இறுதி ஆரத்தியை சமர்ப்பித்து விட்டு வைகுண்டத்திற்கு வந்து சேர். போதும் சுவாமி, இந்த வாரம் போதும். ஏழுமலை ஆலயத்தில் இருக்கின்ற விஷ்ணுவுக்கு பாவங்கள் தீர்க்கின்ற பாஸ்கரனுக்கு மாலவன் துணைக்கென இருக்கின்ற மாணிக்க மாதேவி அலர் மேலும் மங்கை உனக்கு ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம். ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம். சரணங்கள் ஆகி ஒரு வரம் கேட்டு தினம் மருகும் அடியாரை காத்து வரும் தெய்வம் உனக்கு. பிரியவத நீ அமர்த்த நீலமணி கமலி என் மாதேவி அலர் மேலும் மங்கை உனக்கு ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம். ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம். இது ஏதோ உனக்கு இங்கு பிரியமுள்ளதை எடுத்து காணிக்கை தர சொல்லி வாங்கிக் கொண்டாய். இளநீரும் பசும் பாலும் கனியோடு கற்கண்டும் விஷ்ணுவுக்கு படைத்திடும் மகாமங்கைக்கு ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம். ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம். மண்ணில் நல்ல பண்புள்ள மனிதராம் பலருக்கும் சிறந்தே உயர்ந்த திருஷேத்திரங்களுக்கு மிளிருகிற கோபுரம் மணிநாத இசையின் மொழி தினமிங்கு கேட்கின்ற சிகரம் உனக்கு. தவறாமல் தர்மங்கள் செய்கின்ற பல பேருக்கு மலர்கின்ற சிங்கார பூஞ்சாலைக்கு நதி வெள்ளம் வற்றாது பொழியும் புதுமுகிலுக்கு அந்தி பொழுதில் மின்னும் வானழகுக்கு மானாட தோகை மாமயில் நடனம் புரிய ஒரு ஜோடி பசங்களி துள்ளும் மரங்களுக்குமே மணக்கும் வண்ண பூஞ்செடிக்கு மத யானை இனங்களுக்கு மரகத கல்யாண மாடங்களுக்கு ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம். ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம். ஹரியை தரி கொண்ட நரஹரி உனக்கு நல்லவர்க்கு வரம் கொடுக்கிற ஸ்ரீனிவாசனுக்குமே துளசியிலை மாலையாய் மணி மார்பில் மங்கை என்னை அணிந்து மகிழும் இந்த சேஷாத்ரிக்கு ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம்.